நம்ம இன்னைக்கு ஹரே கிருஷ்ணா ஜெகநாத் அஷ்டகம் நம்ம கீர்த்தனை ஆரம்பிக்கலாம். இன்னைக்கு நம்ம 4வது ஸ்டான்ஸா பார்க்க போறோம். ரேணுகா மாதாஜி வாசிக்க முடியுமா? ரேணுகா மாதாஜி மியூட் ஆயிட்டீங்க. மாதாஜி வாசிக்கவா? வாசிங்க மாதாஜி. ஏற்ற கருணை கடலாக விளங்கும் அவர் மலை மேகங்களின் வரிசை போன்ற அழகிய நீல நிற திருமேனியை கொண்டவர். லக்ஷ்மி தேவி, சரஸ்வதி தேவி மற்றும் பக்தர்களின் ஆனந்த பொருளாக இருப்பவர். மலர்ந்த தூய தாமரையை ஒத்த அழகிய திருமுகத்தை கொண்டவர். தேவர்களின் தலைவர்களால் வணங்கப்படுபவர். வேதங்களின் உச்சிமணியாகிய மந்திரங்கள் அவருடைய மகிமையை பாடுகின்றன. அத்தகைய ஸ்ரீ ஜெகநாத சுவாமியே எப்போதும் என் கண்களின் தரிசன பொருளாக இருக்கட்டும். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. நம்ம இன்னைக்கு 4th ஸ்டான்ஸா படிக்கலாம். ஓகே ரேணுகா மாதாஜி நம்ம ரிப்பீட் பண்ணலாமா? ஓகே மாதாஜி. சரி. ஓகே. கிருபா பாரவாரா சஜா எனக்கு எல்லையற்ற கருணை கடலாக இப்ப தெரியுதா? தெரியுது மாதாஜி. கிருபா பாரவாரா சஜா கிருபா ராஜஸ் கிருபா பாரவாரா சஜா கிருபா பாரவாரா சஜா லஜலத ஸ்ரேணி ருச்சிரோ சுருணி ருச்சிரே லஜலத ஸ்ரேணி ருச்சிரோ லஜத சுருணி ருச்சிரோ கிருபா பாரவாரா சஜா லஜலத ஸ்ரேணி ருச்சிரோ பகவார சரஜே சுருணி ருஷிரோ ரமாவாணி ராமா ஸ்புர ரமாவாணி ராமஸ்புர ரமாவாணி ராமா ஸ்புர ரமாவாணி ராமஸ்புர அமல பங்கேருஹமுக அமல பங்கேருஹமுக அமல பங்கேருஹமுக அமல பங்கேருஹமுக ரமாவாணி ராமா ஸ்புர அமல பங்கேருஹமுக ரமாவாணி ராமஸ்புரதமல பங்கேரு சமூக சுரேந்திரைராராத்ய ஸ்ருதி சுரேந்திரைராராத்ய ஸ்ருதி சுரேந்திரைராராத்ய ஸ்ருதி சுரேந்திரைராராத்யை ஸ்ருதி கணஷிககீதச்சரிதோ ககீதர சரீதோ கணஷிககீதச்சரிதோ கனக்ஷீகத சரிதோ ஜகநாத ஸ்வாமி நயன பதகாமி பாவா துமே ஜகநாத சுவாமி நயன பதாகமே பவது மே. ஹரி போல். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி.
ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரி போல். ஹரி போல். ஸோ நம்ம இன்னைக்கு பகவத்கீதா ஸ்லோகத்துக்கு போகலாம். இன்னைக்கு 6வது சாப்டர், 33வது ஸ்லோகம். ஸ்லோகம் வரல மாதாஜி. இது இல்ல மாதாஜி, இதை ஷேர் பண்ணல. ஈஸ்வரி பாணி மாதாஜி, ரேவதி மாதாஜி, நம்ம வாசிக்கலாமா? வாசிக்கலாம். ஓகே மாதாஜி. ஓகே, ஸ்லோகம் தெரியுதா? தெரியுது மாதாஜி. சரி மாதாஜி. பதம் 33. அர்ஜுன உவாச்ச யோயம் யோகஸ் ஹரே கிருஷ்ணா, பேசுறது கேக்குதா? கேட்கல மாதாஜி. ஓகே. யோயம் யோகஸ்த்வயா ப்ரோக்தா யோயம் யோகஸ்த்வயா ப்ரோக்தः யோயம் யோகஸ்த்வயா ப்ரோக்தः சாம்யேன மதுசூதன சாம்யேன மதுசூதன சாம்யேன மதுசூதன ஏதஸ்யாஹம் ந பஷ்யாமி ஏதஸ்யாஹம் ந பஷ்யாமி ஏதஸ்யாஹம் ந பஷ்யாமி சஞ்சலத்வாத் ஸ்திதம் ஸ்திராம் சஞ்சலத்வாத் ஸ்திதம் ஸ்திராம் சஞ்சலத்வாத் ஸ்திதம் ஸ்திராம் அர்ஜுன உவாச்ச மாதாஜி சுலோகம் வரல மாதாஜி. யோயம் யோகஸ்த்வயா ப்ரோக்தः சாம்யேன மதுசூதன ஏதஸ்யாஹம் ந பஷ்யாமி சஞ்சலத்வாத் ஸ்திதம் ஸ்திராம் ஹரி போல். ஹரே கிருஷ்ணா. மல்லீஸ்வரி மாதாஜி வாசிக்கிறீங்களா? வாசிக்கிறேன் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. பதம் 33. அர்ஜுன வாச்சா யோயம் யோகஸ்த்வயா ப்ரோக்தாः சாம்யேன மதுசூதன ஏதஸ்யாஹம் ந பக்ஷ்யாமி சஞ்சலத்வாத் சிதித்ராம். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ண பிரபு. ஹரே கிருஷ்ணா. नमो ओं विष्णुपादाय कृष्णप्रस्थाय भूतले श्रीमते भक्तिवेदांत स्वामी निधि नामने नमस्ते सरस्वती देवी गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशतारिणे जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधार शिवाशादि गौर भक्त वृंद. हरे कृष्णा कृष्ण कृष्णा हरे 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 राम 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 हरे हरे. ஸோ இன்னைக்கு பகவத்கீதா கிளாஸில் திருப்பி மீண்டும் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு 6வது அத்தியாயம் 33வது ஸ்லோகம் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ
இன்னைக்கு எல்லாரும் ஸ்லோகம் நல்லா படிச்சீங்க. ரொம்ப சந்தோஷம். ஓகே. ஸோ யாரும் தூங்கிடக்கூடாது, புரியுதுங்களா? எனக்கு மட்டும்தான் இன்னைக்கு கிருஷ்ணர் அனுமதி கொடுத்துருக்காரு கிளாஸ்ல தூங்குறதுக்கு. நான் நைட் ஷிஃப்ட்ல இருந்து வந்தேன். நீங்க தூங்கிட்டு நாங்க எப்படி கிளாஸ கவனிக்க முடியும் ருஷி? ஹரே ஹரே கிருஷ்ண பிரபுஜி. பிரபுஜி பிரபு அது பாகவதம் தானே பிரபு அது. சொல்லுங்க சித்ரா மாதாஜி. நான் ஈஸ்வரி பாணி. ஈஸ்வரி மாதாஜி சொல்லுங்க. உங்க கிளாஸ்ல தூங்கவே முடியாது பிரபுஜி, அவ்வளவு நல்லா இருக்கும். ஏன்னா தூக்கம் தூங்குறவங்க கூட வந்தாலும் எந்திரிச்சு பறந்து வந்துருவாங்க. சரி சரி. பறந்து போயிடும். ஜென்ரலா பாகவதம் பண்ணும்போது நித்ரா தேவிக்கு வந்து பர்மிஷன் கொடுத்துருக்காங்க. அவங்க வந்து முதல் ரோல வந்து உட்காந்துருவாங்க. வந்து டாயிங் டாயிங்னு எல்லாருக்கும் தூக்கம் வர மாதிரி. ஹரிபோல். ஹரே கிருஷ்ணா. ராதாராணி மாதாஜி ஹரிபோல். எல்லாருக்கும் சித்ரா மாதாஜி எல்லாருக்கும் ஹரிபோல். ஹரே கிருஷ்ணா. ஸோ மொழிபெயர்ப்பு யார் வச்சிருக்கீங்க? பிரபுஜி. எஸ் படிங்க ரேணுகா மாதாஜி. எஸ். ஹரே கிருஷ்ணா. அத்துடன் கூறினான், மதுசூதனரே, மனம் நிலையற்றதும் அமைதியற்றதும் ஆனதால் நீங்கள் இப்போது கூறிய யோக முறையானது நடைமுறைக்கு ஒத்து வராததாகவும் தாங்க முடியாததுமாக தோன்றுகிறது. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா. வணக்கம். யாருக்கு முடியுமோ வீடியோ ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. எனக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும் சம் கனெக்ட் பண்றதுக்கு. கிருஷ்ணர் ஏதாவது ஒரு இன்ஸ்பிரேஷன் கொடுப்பாரு. ஸோ அதனால எனக்கு வீடியோ ஆன் பண்ணிக்கிட்டீங்கன்னா எனக்கு ஈஸியா இருக்கும். இல்லைன்னா பாவம் இந்த சந்திரசேகர் பிரபுவே நான் போட்டு காலை வாரிட்டே இருக்கேன். தேங்க்யூ பிரபுஜி. பட் இஸ் சோ ஸ்வீட். ஹி டசன்ட் அந்த ஈகோலாம் இல்லை. என்னடா இந்த சின்ன பையன் நம்மளை இப்படி பண்றானே கேலி அப்படின்றதெல்லாம் ஹி என்ஜாய்ஸ் தட் திங். என்ன பிரபுஜி கரெக்ட் தானே? யாருக்கு இது ஒரு சிம்பிள் லாஜிக். வாழ்க்கையில யாருக்கு ஈகோ கம்மியா இருக்கோ, அதாவது நான் பணக்காரன், நான் அழகானவன், நான் அறிவானவன், நான் வயசுல பெரியவன், நான் ஜாதியில பெரியவன், நான் எங்க ஊர்ல பெரியவன், இந்த மாதிரி எந்தெந்த ஈகோ இருக்கோ அதெல்லாத்தையும் யாரு ரொம்ப கம்மியா வச்சிருக்காங்களோ அவங்க ரொம்ப ஹாப்பியா இருப்பாங்க. எந்த லெவலுக்கு இந்த போலி ஈகோலாம் ஜாஸ்தியா வச்சிருக்கோமோ அந்த லெவலுக்கு அவன் உலகத்திலே பெரிய பணக்காரனா இருந்தா கூட அவனால சந்தோஷமா இருக்க முடியாது. உலகத்துல இருக்கிற பெஸ்ட் ஐட்டம் எல்லாம் இருந்தா கூட அவன் சந்தோஷமா இருக்க முடியாது. உலகத்துல இருக்கிற பெஸ்ட் டாக்டர் அவனை வைத்தியம் பார்த்தா கூட அவன் சந்தோஷமா இருக்க மாட்டான். ஆனா இந்த ஈகோலாம் யாரு ரொம்ப கம்மியா வச்சிருக்கான்னு பாருங்களேன். அவனுக்கு ஒரு கொல்கட்டை ஒரு நேத்தியோட இட்லி கிடைச்சா கூட அவன் ரொம்ப ஹாப்பியா இருப்பான். அட்லாஸ்ட் ஹாப்பியா இருக்கணும், அதுதான் இம்பார்ட்டன்ட். ஓகே. சோ சந்திரசேகர் பிரபு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் நம்மளுக்கு கூடவே இருக்கிறாரு. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரிபோ. நைஸ் மீட்டிங் எல்லாருக்கும். ஸோ யோயம் யோகஸ்த்வக்த ப்ரோக்தா. அப்போ பகவான் இங்க வந்து சொல்றாரு, இந்த யோக சிஸ்டம் நீ இத்தனை நேரம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்திய, 6வது அத்தியாயம் ஆரம்பத்துல இருந்தே நீ எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. கிட்டத்தட்ட இந்த 10ல இருந்து 32 வரைக்கும் பாத்தீங்கன்னா, நீ தனியா இரு, ரொம்ப சுத்தமா இரு, கழுத்தை இப்படி வச்சுட்டு, கண்ணை இப்படி வச்சுக்கோ, முதுகை இப்படி வச்சுக்கோ, புலன்களை இப்படி கண்ட்ரோல் பண்ணு, மைண்டை இப்படி கண்ட்ரோல் பண்ணு, கண்ணு பார்வை மூக்கு நுனியில இருக்கணும், நீ பரமாத்மா பாரு, எல்லாரையும் பத்திரமா பாத்துக்கோ, அதை பாத்துக்கோ, இது பாத்துக்கோ, இது மாதிரி நிறைய சொல்லி வச்சிருக்கிறாரு. சோ அர்ஜுனா இங்க வந்து சொல்றாரு, யோயம் யோகஸ்த்வ ப்ரோக்தா. ப்ரோக்தானா சொல்லியிருக்க, நீ எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்க, இந்த விஷயம் எல்லாம் இருக்கு இல்லையா, அது என்ன சொல்றாரு, சாமியேன மதுசூதனா, எல்லாரையும் ஒன்னா பாரு, கல்லையும் தங்கத்தையும் ஒன்னா பாருன்ற, நீ மனுஷனையும் மிருகத்தையும் ஒன்னா பாருன்ற, ஒரு சண்டாளனையும் இவனையும் ஒன்னா பாருன்ற, எப்பா பாப்பாப்பா, ஓ மதுசூதனா, மது என்ற அரக்கனை கொன்னவனே, எனக்கு இதெல்லாம் ஏதஸ்யாகம் ந பஷ்யாமி இதெல்லாம் எனக்கு என்னமோ செய்யற மாதிரி தெரியல. இதெல்லாம் நம்ம மெட்ராஸ் பாஷையில சொல்ல, இதெல்லாம் ஆவர கதையே கிடையாது, நீ போயினே இரு, இதெல்லாம் ஆவர கதை கிடையாது. அந்த மாதிரி இதெல்லாம் ஒன்றும் சாத்தியமே இல்லை. ஏன் சாத்தியம் இல்லை? சஞ்சலத்வாத், இந்த மனம் இருக்கு பாருங்க, ரொம்ப ரொம்ப சஞ்சலமானது. குரங்கு மாதிரி இங்க இருந்து அடுத்த செகண்டுக்கு அந்த பக்கம் ஜம்ப் அடிச்சிடும். இங்க இருந்து அடுத்த செகண்ட் அங்க இங்க இருந்தாப்புல இருக்கும். திடீர்னு பார்த்தா மெட்ராஸ்ல இருந்து நாகர்கோவிலுக்கு போவோம், நாகர்கோவில்ல இருந்தா ஜெர்மனிக்கு போவோம். இல்லைன்னா சில டைம் என்ன ஆகும்னா 2026ல நாங்க உட்காந்துருப்போம். சிவதான பிள்ளை பிறப்பு அப்படியே யோசிச்சு பார்ப்பாரு. நம்ம முதல்ல நம்ம வாத்தியார் யுகத்துல ஜாயின் பண்ண நாளை யோசிப்பாரு. கிட்டத்தட்ட ஒரு 50 வருஷம் பின்னாடி போயிடும். இல்லைன்னா அவர் கல்யாணம் பண்ண நாள் ஞாபகம் வரலாம். கரெக்டா இல்லைங்களா? ஏதோ ஒன்று இந்த மனம் பாத்தீங்கன்னா வருஷங்களையும் முன்ன பின்ன அப்படியே ஜம்ப் அடிக்கும். 10 வருஷம் 50 வருஷம் ஜம்ப் அடிக்கும். இடத்துலயும் பாத்தீங்கன்னா அப்படியே ஜம்ப் அடிக்கும். சிச்சுவேஷன்ல ஒரு நேரம் கல்யாணத்தை பத்தி யோசிக்கும், இன்னொரு நேரத்துல அம்மாவை பத்தி யோசிக்கும். அப்படி பர்சன்ஸ் இந்த மாதிரி மனம் இருக்கு பாருங்க, இருக்கிறதுலே ரொம்ப 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 ஃபாஸ்டானது மனம் தான். ஏரோப்ளைனோ ராக்கெட்டோ எல்லாம் கிடையாது. இட் இஸ் தட் மைண்ட். அதுக்கு ஒரு ஸ்பீட் இருக்கு. எப்படி லைட்டுக்கு ஒரு ஸ்பீட் இருக்கு,
சவுண்டுக்கு ஒரு ஸ்பீட் இருக்கு. அதனாலதான் மழை காலத்துல நம்மளுக்கு இடி வரும்போது என்ன ஆகுறது, மின்னலை முதல்ல பார்ப்போம், இடியை வந்து பின்னாலதான் கேட்போம். ஆனா ரெண்டுமே ஒரே நேரத்துல தான் ஆயிருக்கு. ஆனா லைட் வந்து ரொம்ப ஃபாஸ்டா டிராவல் ஆகுது, சவுண்ட் வந்து கொஞ்சம் ஸ்லோவா டிராவல் ஆகுது. ஆனா இது ரெண்டுத்தையும் விட ரொம்ப ஃபாஸ்டா டிராவல் ஆகக்கூடியது எது? மைண்ட். உதாரணத்துக்கு இப்ப நினைச்சா கூட உடனே நம்ம சந்திரனை நினைக்கிறோம். ஆனா ஒரு ராக்கெட் இங்க இருந்து சந்திரனுக்கு போகணும்னா எவ்வளவு நேரம் ஆகும் இல்லையா? பட் நம்ம இந்த மாத்திரத்துல நம்ம உடனே சந்திரன் நினைக்கிறோம், இது மாத்திரத்துல அமெரிக்காவை நினைக்கிறோம். ஸோ மைண்ட் இஸ் த மோஸ்ட் ஃபாஸ்டஸ்ட். பட் அந்த மைண்டு ரொம்ப சஞ்சலமான இருக்கக்கூடிய இந்த மைண்டை நீ என்ன சொல்ற, ஸ்திதம் ஸ்திரம், இதை ரொம்ப கண்ட்ரோல்டா வச்சுக்கோ, ஒரு பொசிஷன்ல வச்சுக்கோ, ஸ்டெடியா வச்சுக்கோ, இப்படி அப்படியே ஆட்டாதன்னா நம்ம என்னத்த பண்றது? சில டைம் குழந்தைங்களை பார்த்துருக்கீங்களா, ஒரு குழந்தைய வச்சுட்டு ஒரு போட்டோ எடுக்க முடியாது. உதாரணத்துக்கு மோக்ஷிதாவெல்லாம் எடுத்துக்கோங்க, சின்ன குழந்தை, 1 மாசம் 3 மாசம். அப்போ வந்து பாஸ்போர்ட்டுக்காக அவளை வந்து போட்டோ எடுக்க வந்தோம். போட்டோ எடுக்கிறான் கையப்படி, ஏன்னா குழந்தை பார்த்தீங்கன்னா கையும் காலையும் ஆட்டிக்கிட்டே இருக்கும். ஆனா குழந்தை தூங்குற மாதிரியும் போட்டோ எடுக்கக்கூடாது, கண்ணு தெரியணுமா, பாஸ்போர்ட் படி கண்ணு திறந்து இருக்கணும். ஸோ கண்ணு திறந்தும் இருக்கணும், ஆனா குழந்தை கையும் காலையும் ஆட்டக்கூடாது. ரொம்ப ரொம்ப கஷ்டம் போட்டோ எடுக்கிறது. இப்ப நம்மள வந்து சொல்லுவாங்க, சின்ன கொஞ்சம் நாத்தியதுங்க, கொஞ்சம் கழுத்தை எப்படி திருப்புங்க, கொஞ்சம் தோள்பட்டையா இருக்குங்க, தொப்பையை கொஞ்சம் உள்ள போங்க. ஸோ இந்த மாதிரி போட்டோகிராஃபர் சொல்லுவார், நம்ம அப்படியே அந்த நேரத்துக்கு கொஞ்சம் சிரிச்சாப்புல இருங்க அப்படின்னு, கொஞ்சம் லேசா, இல்ல ரொம்ப சிரிக்கிறீங்க, கொஞ்சம் குறைங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துருவோம். ஆனா அந்த குழந்தைக்கு என்ன புரியும்? ஒன்னும் புரியாது, கையும் காலையும் ஆட்டிட்டே இருக்கு. அதை வச்சு நம்ம ஒரு போட்டோ எடுக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். அதே விட ரொம்ப ரொம்ப கஷ்டமானது இந்த மனதை இந்த மாதிரி ஸ்டெடி பண்ணு வையே அப்படின்னு சொல்றது. சோ அதனால அர்ஜுனன் சொல்றாரு, எனக்கு என்னமோ நான் பஷ்யாமி, இது என்னமோ ஆவர கதை மாதிரி தெரியல, இதெல்லாம் செய்ய முடியும்னு எனக்கு தோணல அப்படின்றாரு. அவ்வளவுதான் நம்மளோட பாதிகத ஸ்லோகம். பட் இதுல நம்ம கத்துக்க வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஏன்னா எப்படி இருந்தாலும் நம்ம தியான யோகம் பண்ண போறது இல்ல, நம்ம அவ்வளவு பெரிய ஆளெல்லாம் இல்ல. தியான யோகம் பண்ண வேண்டியது சத்தியோகத்துல. நம்ம கலியுகத்தோட சாண்டிங்கே பண்றதுக்கு ஐயோ ஹரே கிருஷ்ணா, இன்னைக்கு இப்பதானே 10 ரவுண்டு முடிச்சிருக்கேன், 8 ரவுண்டு முடிச்சிருக்கேன், 15 ரவுண்டு முடிச்சிருக்கேன்னு உட்காடுறோம் இல்லையா? கலியுகத்தை தர்மத்தை பண்ணல, நம்ம இங்க இருந்து துவாபரயுகம் திரேதாயுகத்தெல்லாம் விட்டுட்டு சத்தியயுகத்தோட தர்மத்தை நம்ம எங்க இருந்து பண்ண முடியும்? கரெக்டா? பண்ணக்கூடாதுன்னு இல்ல, அது அத்தாரைஸ்டு. இந்த 6வது அத்தியாயம்ன்றது இட் இஸ் 100% அத்தாரைஸ்டு. இதுல இருந்து பண்ணி பகவான் அடைஞ்சவங்க எல்லாம் இருக்காங்க. ஆனா இப்ப நம்ம எல்லாம் நீட் எக்ஸாம் எழுதி மெடிசன் ஆகுறதுக்கு, டாக்டர் ஆகுறதுக்கு எவ்வளவு சாத்தியம் இருக்குன்னு நினைக்கிறீங்க? 0.0001% கூட கிடையாது. கரெக்டா இல்லைங்களா? அந்த மாதிரி நம்ம இந்த தியான யோகத்தை பண்ணி சாத்தியம் இல்லைன்னு இல்லை, ஆனா சாத்தியம் ரொம்ப கம்மி. ஏன்னா நம்ம வந்து இப்போ எப்படி வயசாகி போச்சு, இந்த வயசுல நம்ம டாக்டர் மெடிசன் எல்லாம் படிக்க முடியாதோ அதே மாதிரி நம்மளுக்கு வயசாகி போச்சு. சத்தியுகம் தாண்டி சத்தியுகத்துல ஃபெயில் ஆகி, துவாபரயுகத்துல ஃபெயில் ஆகி, திரேதாயுகத்துல ஃபெயில் ஆகி, இப்ப நம்ம கலியுகத்துல வந்திருக்கோம். சோ நம்ம இத்தனை 4 ஃபெயில் ஆகி நம்ம எங்க இருந்து போய் நீட் எக்ஸாம் பாஸ் ஆகி மெடிசன் பாஸ் ஆகும்? அதை மாதிரிதான் நம்ம தியான யோகத்தை பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அப்படின்ட்டு. இத நாம சொல்லல, அர்ஜுனன் சொல்றான். அர்ஜுனன் பாத்தீங்கன்னா இதுக்கு முந்தின யுகத்துல இருந்தான். அந்த யுகத்துல இருந்துட்டு அவனை வழிகாட்டினதெல்லாம் யாரு? துரோணாச்சாரியார், பீஷ்மாச்சாரியார், குந்தியம்மா, பாண்டு, கிருஷ்ணரு, யுதிஷ்டரு, பீமன், இந்த மாதிரி வியாசதேவர், எல்லா ஸ்டால்வாட்டு, அந்த மாதிரி ஸ்டால்வாட்டுக்கு நடுவுல வளர்ந்த அர்ஜுனன் சொல்றான், எப்பா என்னால முடியாதுமா சாமி, நீ சொன்னதை இவ்வளோ நேரம் சொல்லிட்டு இருக்க, இதெல்லாம் நம்மளால முடியாது. சொல்லு 2 பேரை வெட்டணும் குத்துனா நான் என்ன பண்றேன், இதெல்லாம் என்னால பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுனன் சொல்றான். சோ அந்த இடத்துல நம்ம என்ன பிராக்டிஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டா நம்மளுக்கு ஒரு உண்மை இருக்கு. அர்ஜுனன் பாருங்க, இவ்வளவு உயர்ந்த பரம்பரை, ஒரு நல்ல பேக்ரவுண்டு, சிறந்த வில்லாளி, பயங்கர பாப்புலரான ஒரு பர்சன். அவன் வந்து ஓகே ஓகே அப்படின்னு மண்டையை ஆட்டிட்டு போயிருக்கலாம் இல்லையா? நம்ம எல்லாம் ஒரு சில இடத்துல பண்ண ஓகே ஓகே எஸ் எஸ் எல்லாம் புரிஞ்சுச்சா? புரிஞ்சிச்சு. கரெக்டா? நம்ம ஜென்ரலா ஒரு 10 பேரு ஒரு 20 பேருக்கு மத்தியிலேயே நம்மளுக்கு ஒரு விஷயம் தெரியலன்னா நம்ம கேட்க மாட்டோம். 4 பேர் ஃப்ரெண்ட்ஸ் பேசுவாங்க, அவனுக்கு ஏதோ ஒண்ணு பேசினான்னா அது நம்மளுக்கு தெரியலன்னா தெரியலன்னு சொல்ல மாட்டோம். அப்படியே மேனேஜ் பண்ணி அவன் சிரிச்சான், எதுக்கு சிரிச்சானே தெரியாது, நம்மளும் கொஞ்சம் சிரிச்சு வச்சிருவோம் இல்லையா? நம்மளுக்கு ஒரு அவமானமா இருக்கும், இதா இருக்கும். பட் அர்ஜுனன் 64 கோடி மக்களுக்கு நடுவுல இந்த கயத்தை பேசிட்டு இருக்கும் போது அர்ஜுனன் ஓப்பனா நடிக்கல, நான் ரொம்ப அட்வான்ஸ்டு அப்படின்ற மாதிரி நடிக்காம ரொம்ப சிம்பிளா ஹானஸ்டா he is admitting
தட் எனக்கு பண்ண முடியாது சாமி, நீ சொல்றதெல்லாம் கரெக்ட், ஆனா என்னால பண்ண முடியாது அப்படின்னு சொல்றாங்க பாத்தீங்களா. இந்த ஹானஸ்டி ஆன்மீகத்துக்கு மிக மிக முக்கியம். இதுக்கப்புறம் தான் பக்தியை கொடுக்க போறாரு கிருஷ்ணர். இத பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டான். இதுக்கப்புறம் 7வது அத்தியாயத்துல இருந்து 6 சாப்டர் பக்தி யோகம் தான். சோ இத அவர் சொல்லலன்னு வச்சுக்கோங்க, கிருஷ்ணர் இதோட விட்டுருப்பாரு. ஓகே, நீ தான் இதுக்கு ஒண்ணுமே சொல்லலையே, அப்ப இது உனக்கு ஓகே தானே அப்படின்னு விட்டுருப்பாரு, மேற்கொண்டு போயிருக்க மாட்டாரு. கரெக்டா இல்லையா? சோ எப்போ நம்மளுக்கு கிடைக்கிறது, எப்படி அழுத பிள்ளைக்கு பாலோ, ஆன்மீகத்துல வெக்கமானலாம் பார்க்காம நம்ம கேட்கணும், கேள்விகள் கேட்கணும், பிரச்சனம் கேட்கணும். ஐயோ எனக்கு வயசாயிடுச்ச, நான் போய் இந்த சின்ன சின்ன பிள்ளைங்க இருக்கிற இடத்துல போயிட்டு எனக்கு இது தெரியலன்னு சொன்னா என்னெல்லாம் என்ன நினைப்பாங்க, நினைக்கவே கூடாது. அப்படி இந்த விஷயத்துல இததான் நம்ம அர்ஜுனர்கிட்ட இருந்து கத்துக்கணும். he never pretended that he is advanced, நான் ரொம்ப உயர்ந்தவன் ஆன்மீகத்துல அப்படின்னு காமிக்காம ரொம்ப சிம்பிளா ஹானஸ்டா he is admitting I can't do it, எனக்கு அந்த லெவலுக்கு கெப்பாசிட்டி இல்ல, இதெல்லாம் செய்யற லெவலுக்கு எனக்கு அருகதை இல்லை, யோகியத்தை இல்லை அப்படின்ட்டு. அப்ப இந்த ஒரு ஹியூமிலிட்டி, இந்த ஒரு ஹியூமிலிட்டிக்கு தமிழ்ல என்ன சொல்றது, பணிவு. பணிவு. இந்த ஒரு பணிவை தான் கிருஷ்ணரோட டோரை வந்து திறக்குது நம்ம உள்ள வர்றதுக்கு. யாரு இப்படி பணிவாக இருக்கிறார்களோ, நீ ஆன்மீகத்துல பயங்கரமா சூப்பர் டூப்பரா பண்ண கூட கிருஷ்ணர் வர மாட்டாரு. எப்போ இந்த பணிவை நீ வைக்கிறீங்களோ முன்னாடி, அப்பதான் அந்த டோர் வந்து திறக்கிறது. அந்த டோர் கிருஷ்ணர் வந்து இந்த ஹிருதயத்துல இருக்கக்கூடிய டோர்ல முதல் டோரு இந்த பணிவு, அப்பதான் அந்த டோர் திறக்கும். நம்ம முன்னாடி கூட ஒரு படம் பார்த்திருக்கோம். அதுல வந்து நாரத முனி வந்து நம்ம என்ன வெண்கல குரல்ல ஒருத்தர் பாடுவார, அப்படியே அவரு சீர்காழி கோவிந்தராஜன், அவர் வந்து அந்த படத்துல வந்து நாரத முனி. அப்ப நாரத முனி வந்து அப்படி இப்படி சுத்தி வைகுண்டத்துக்கு போவாரு. அந்த படம் எனக்கு ஞாபகம் இருக்கு. அப்ப காவலாளிகள் 2 பேர் இருந்துட்டு சொல்லுவாங்க, ஹலோ சும்மாலாம் போக முடியாது, இங்க வந்து 7 துவாரம் இருக்கு, 7 கதவுகள் இருக்கு, இந்த ஒரு கதவும் ஒருத்தனுக்கு யாரு பணிவு இருக்கு, யாருக்கு காமத்தை வென்றவன் அவன் இவன் இப்படின்னு ஒரு 7, அந்த படம் இப்ப ஞாபகம் இல்ல, இதெல்லாம் யாருக்கு இருக்கோ அவனுக்கு தான் அந்த கதை வந்து திறக்கும் அப்படின்றாரு. உடனே சீர்காழி கோவிந்தராஜன் நாரத முனி இருந்துட்டு சொல்லுவாரு, ஐயோ நாராயணா, இப்ப இதுல ஒரு கதவு திறக்கலன்னா கூட நாரதனோட போஷு உலகத்துக்கே தெரிஞ்சு போயிடுவே, ஐயோ நாராயணா திறந்துருன்னு சொல்லிட்டு அப்படியே போவாரு. 7 கதவும் திறந்து வைகுண்டத்துல போயிடுவாரு. சோ அத மாதிரி இந்த பணிவு அப்படின்றது நம்ம கிருஷ்ணரை நம்மளுக்கு வழிகாட்டுறதுக்கு, நீ தெரியலன்னு சொன்னாதான் நம்ம வந்து ஒருத்தர் சொல்லுவோம். உதாரணத்துக்கு நைட் ஒருத்தன் படிச்சுட்டு இருந்தான், நாளைக்கு இன்னைக்கு எக்ஸாம் அவனுக்கு டெஸ்ட் நம்ம கம்பெனில. அப்போ அவன் என்ன பண்றான், படிச்சுக்கிட்டே இருக்கான். அப்ப நான் பக்கத்துல வரும்போது, நான் இப்பதான் போன வாரம் தான் அந்த எக்ஸாம் பாஸ் பண்ணேன். சோ பக்கத்துல வரும்போது, இது எப்படா இது கொஞ்சம் சொல்லி கொடுறான். அப்போ அவன் 1 மணி நேரம் படிச்சா நான் ஒண்ணுமே கண்டுக்கல. பட் அவன் எப்போ எனக்கு கேளு அப்படின்னு சொல்லும் போதுதான் நம்மளுக்கு அதை வந்து கைட் பண்றதுக்கு, இது இப்படிடா, நீ கவலைப்படாத, அங்க வந்து இப்படி இருக்கும் அப்படி இருக்கும், மொத்தமே இத்தனை கேள்விதான். அப்ப நம்ம அதை வந்து கைட் பண்றோம் இல்லையா? அதே மாதிரி நம்ம பணிவை வைக்கும் போதுதான் கிருஷ்ணர் நம்மளை கைட் பண்ணுவார். இது ஞாபகம் வச்சுக்கோங்க. எல்லாம் தெரிஞ்ச ஏகாம்பரம் மாதிரி நம்ம உட்கார்ந்துட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்க, நீயே பார்த்துக்கூடான்ட்டு விட்டுருவாரு. அப்ப இந்த பணிவோட நம்ம இருக்கும்போது கிருஷ்ணரோட வழிகாட்டுதல்கள், அன்றாட வாழ்க்கையில் வழிகாட்டுதல் நம்மளுக்கு கிடைக்கும். இஸ் இட் கிளியர்? எல்லாருக்கும் ஈஸியா இருக்கா? இந்த பணிவு ரொம்ப இம்பார்ட்டன்ட். அர்ஜுனன் அதை தான் காமிச்சான், அதனாலதான் அந்த வழிகாட்டல் கிடைக்குது. என்னது? பக்தி யோகம்ன்ற வழிகாட்டுதல் இந்த சிச்சுவேஷன்ல கிடைக்குது. இப்போ உங்களோட சிச்சுவேஷன்ல வேற ஏதாவது இருக்கலாம். இந்த கல்யாணம் செய்யலாமா செய்யக்கூடாதா, அங்க போகணுமா போகக்கூடாதா, இதை வாங்கலாமா வாங்கக்கூடாதா, கேளுங்க கிருஷ்ணர் கிட்ட, பணிவோட கேளுங்க. எனக்கு தெரியாது, நீ என்ன சொன்னாலும் நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுங்க. அப்ப கிருஷ்ணர் ஒரு 2 நாள் டைம் கொடுங்க, இல்ல 1 நாள் டைம் கொடுங்க. நீங்க உங்க இஷ்டம் தான். கிருஷ்ணா எனக்கு தெரியாது, நீ எப்படி எனக்கு சொல்லுவேன்னு எனக்கு தெரியாது, ஆனா நீ ஒரு நாள் நான் உனக்கு டைம் தரேன். பாத்தீங்கன்னா நம்மளோட பகவத்கீதை கிளாஸ்லயோ, இல்ல நீங்க பாகவதம் எடுத்து ஒரு 2 லைன் படிச்சாலோ, இல்லைன்னா நம்ம குரூப்ல இருந்து யாராவது ஒரு மெசேஜோ பாத்தீங்கன்னா அதுல அந்த பதில் இருக்கும். கிருஷ்ணர் பேசுவார். அது நீங்க எதர்ச்சியா வந்ததுன்னு நினைக்காதீங்க. கிருஷ்ணர் ஒரு ஆத்மாவை தூண்டி இத பேச சொல்வாரு. ஹரிகீர்த்தன் இன்னைக்கு இதை பேசு, ரேணுகா மாதாஜி இன்னைக்கு கேட்டிருக்கா, இன்னைக்கு ராஜாவளி மாதாஜி என்கிட்ட இந்த இது ஒண்ணு டவுட் வச்சிருக்கா, அவளுக்கு வழிகாட்டுதல் வேணுமா, நீ சொல்லு இத அப்படின்ட்டு. எனக்கே தெரியாது, நான் சொன்னேன்னு சொல்லிட்டேன், ஆனா சொல்ல வச்சிருப்பாரு அவரு. அவங்களுக்கு மட்டும் அது புரியும், கிருஷ்ணருக்கும் அவங்களுக்கு மட்டும் அது புரியும், எனக்கு புரியாது, நடுவுல இருக்கிற எனக்கு. எப்படி ஒரு ரேடியோக்கு புரியாது இல்லையா? அதுல யேசுதாஸ் பாடுதா, எஸ்பிபி பாடுதா, இல்ல பிரைம் மினிஸ்டர் 2000 நோட்டு 500 நோட்டு நாளைக்கு செல்லாதுன்னு சொல்ல போறாரா, யாருக்கு தெரியும்? ஆனா ரேடியோக்கு அது எதுவுமே புரியாது, அது பாட்டு கொடுத்துக்கிட்டே இருக்கும்.
ஸோ அது மாதிரி கிருஷ்ணர் நம்மளை பகவத்கீதை பாகவதம் மூலியமாக இல்ல பக்தர்கள் மூலியமாக நம்மளுக்கு கைடன்ஸை வந்து கொடுப்பாரு. ஆனா நம்ம கேட்கணும், ஓப்பனா நம்பிக்கையோட கேட்கணும். எவ்வளவு நம்பிக்கையா கேட்கிறோமோ அவ்வளோக்கு கைடன்ஸ். இது ஒரு இம்பார்ட்டன்ட். ஒரு 2 சின்ன கதைகள் சொல்றேன். ஒரு குரு சிஷ்யர்கள் கிட்ட எல்லாம் கேட்டார், அப்படியே எப்படி வாடா முகுந்தா வாடா அப்படின்றாரு. முகுந்தா எப்படா போதும், சாண்டிங்லாம் ஜபம்லாம் எப்படி போறது, வேதம்லாம் எப்படி போறது, ஏதோ சம்திங்ல கேட்கறான். இவன் குரு கிட்ட நல்ல பேர் வாங்கணும்னு சொல்லிட்டு எல்லாம் சூப்பர் அட்டகாசம், அது அப்படி இப்படி ஃபேண்டாஸ்டிக் அப்படின்ட்டான். குரு அவருக்கு தெரியாதா யார் யாரோ போஷ் என்னென்ன போஷன்ட்டு, பரமாத்மா வந்து கைட் பண்ணுவாரு குருவுக்கு. சரின்னு சொல்லிட்டு அவர் சிரிச்சிட்டு நீ போடா அப்படின்ட்டாரு. அடுத்தது இன்னொருத்தனை கூப்பிட்டான், கந்தசாமியை கூப்பிட்டான். எப்படாப்பா போது ஒண்ணுதுன்னா, ரொம்ப சங்கடப்படுறேன், ரொம்ப கஷ்டமா இருக்கு, இந்த இதுல எனக்கு ரொம்ப சங்கடம் இருக்கு, எனக்கு இப்படி இருக்கு அப்படின்னு சொன்ன உடனே குரு வந்து பக்கத்துல உட்கார வச்சு, சரி நீ இதை இப்படி இப்படி படிக்கணும், இதை இப்படி இப்படி மனப்பாடம் பண்ணணும், இதை நீ இப்படி இப்படி சொல்லணும், இதுக்கு நீ வந்து இந்த பயிற்சி பண்ணு, உனக்கு அப்ப மனது வந்து கண்ட்ரோல் ஆகுது, நீ பிரம்மச்சாரியா இருக்க ஆனா உனக்கு வந்து நினைப்பு வந்து பெண்கள் மேல போகிறதா, சரி நீ கவலைப்படாது, நீ இந்த இதை வந்து பண்ணு, உனக்கு வந்து அது வந்து சாந்தமாகும் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு அந்த கைடன்ஸ் கிடைக்கிறது. எல்லாம் தெரிஞ்ச ஏங்காரம், நான் ரொம்ப அட்வான்ஸ்டு, நான் ரொம்ப சூப்பரு, நல்ல பேர் வாங்கணும், புகழ் வாங்கணும் அப்படின்னு நினைச்சவனுக்கு ஒரு கைடன்ஸும் கிடைக்கல, அவன் வளரவே மாட்டான். ஆனா இவன் ஓப்பனா சொல்றான் பாருங்க, இவன் வளருகிறான். குரு அவனை பக்கத்துல உட்கார வச்சுக்கிறாரு. அவனை ஃபுல்லா, அவனுக்கு என்ன பிரச்சனை, சரி நைட் இனிமேல் நீ என் பக்கத்துல வந்து படுத்துக்கோ, ரைட், யூ பி இன் மை ரூம், கரெக்டா, சம்திங் லைக் தட், he will get that guidance, he will get that help. அந்த முதல்ல சொன்ன பையனுக்கு ஹெல்ப்பே வந்து கிடைக்கல. ஸோ ஸ்பிரிச்சுவல் அட்வான்ஸ்மெண்ட்ன்றது நான் ரொம்ப அட்வான்ஸ்டா இருக்கேன்னு காமிச்சுக்கிறது கிடையாது. ஹானஸ்டா நான் எங்க இருக்கேன், என்னோட வீக்னஸ் என்ன அப்படின்றத தெரியப்படுத்துறது. த கிரேட்னஸ், த ஸ்ட்ரென்த், த பிரேவ்னஸ், நம்மளோட என்னது அந்த துணிவு, நம்மளோட ஈகர் வந்து நம்ம கிரேட்ன்றதை காமிக்கிறதுல நம்மளோட வீக்னஸ் சொல்றது என்ன, நம்மளோட வீக்னஸ் அப்படின்றதை பகிர்றதுல தான் இருக்கு. சோ நம்ம அதை ஒளிச்சு வைக்கிறதுல நம்ம சாமர்த்தியமா இருக்கும். பௌதிகத்துல பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட இருக்கிற டிராபேக்ஸ் எல்லாம் ஒளிச்சிருவான், கரெக்டா இல்லைங்களா? நம்ம எல்லாருமே நல்ல மாதிரி காட்டுப்பான். ஆன்மீகத்துல ஸ்ட்ரைட் ரிவர்ஸ், நம்மளோட வீக்னஸை காமிச்சுக்கணும். அப்பதான் நம்மளுக்கு கிருஷ்ணரோட கைடன்ஸ் கிடைக்கும். பாத்தீங்கன்னா 2.7 கார்பண்ய தோஷ பகத்த சுபாவா, அதுல பார்த்தோன்னா சிஷ்யஸ்தேகம் சாதிமாம்தம் பிரபன்னம். அர்ஜுனர் கேட்கிறாரு, கிருஷ்ணா நான் ஒரே குழப்பமா இருக்கேன் கிருஷ்ணா, என்ன ஏதாவது கொஞ்சம் நல்லது, எது எனக்கு நல்லதோ கொஞ்சம் சொல்ல கேட்கறாங்க. ஓப்பனா கேட்கறாங்க, ஐ எம் கன்ஃபியூஸ்ட். அவன் எனக்கு எல்லாம் இருக்கிற மாதிரி அவன் போல கன்ஃபியூஸ்ட் ஒத்துக்கிறான். அதே மாதிரி இந்த இடத்துல இது என்னால முடியாது கிருஷ்ணா, வேற ஏதாவது சொல்லுடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ இன்னொன்னு இதுல இருந்து எடுத்துக்கிறது ஹானஸ்டி. குரு கிட்ட எப்பவுமே உண்மையாக இருக்கணும். போய் பித்தலாட்டம் சாமர்த்தியத்தெல்லாம் நம்ம குரு கிட்ட காட்டவே கூடாது. உதாரணத்துக்கு ஒரு வாட்டி என்னாச்சு, ஒரு நடந்த சம்பவம் இது. அப்போ ஒரு குரு வந்து காட்டுல ஏதோ ஒரு ஆசிரமம்லாம் வச்சு எல்லாம் நடத்திட்டே இருக்காங்க. அப்போ ஒரு அம்மா பையன் ஒரு கிராமத்துல ஏதோ இருக்கான். ஏதோ ஒரு காரணத்தினால இந்த பையனுக்கு ஒரு ஆன்மீக ஆசை, மற்ற விஷயங்கள் மேலாம் ஆசை இல்லாம ஒரு சின்னதா ஒரு ஆன்மீக ஆசை. அதனால அவன் என்ன பண்றான், இந்த மாதிரி ஒரு குருகுலம் இருக்கு அப்படி இப்படின்னு தெரிஞ்ச உடனே அவன் போய் கேட்கறான், என்னையும் வந்து இந்த மாதிரி எனக்கும் இந்த மாதிரிலாம் படிக்கணும்னு ஆசைங்க. அவன் ரொம்ப மோசமான ஒரு ஃபேமிலியில இருந்து வந்திருக்கான். பட் அவன் கேட்கறான் அந்த எலெக்டட் குருகுலத்துல போயிட்டு எனக்கும் வந்து இந்த மாதிரி செய்யறான். அப்போ குரு சொல்றாரு, சரிடா தம்பி, நீ யாரு, உன் பேர் என்ன அப்படின்னு கேட்கறான். பையன் பேரை சொல்றான், எந்த குலம், எந்த கோத்திரம், நீ என்ன பேக்ரவுண்டு, அதெல்லாம் வந்து கேட்கிறாரு. சொல்றான், சுவாமி எனக்கு இதெல்லாம் ஒண்ணுமே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நேரா சரி போய் கேட்டுட்டு வா அப்படின்றாரு. அப்போ அந்த பையன் வந்து நேரா போய் அவங்க அம்மாட்ட கேட்கறான். அம்மாட்ட கேட்ட உடனே அம்மா சொல்றா, டே உன் அப்பாவே யாருன்னு எனக்கு தெரியாது. ஏன்னா அந்த அம்மாவோட தொழில் அந்த மாதிரி, உங்க அப்பாவே எனக்கு யாருன்னு தெரியாது, நீ என்னடா குலங்கோத்திரம் எல்லாம் கேட்டுட்டு இருக்க, எனக்கு என்னடா தெரியும் இதெல்லாம் பத்தி அப்படின்னு அம்மா வந்து அந்த பையன்கிட்ட சொல்லிடுறான். அப்ப அந்த பையன் திருப்பி வந்து ஒளியாம வைக்காம கர்ணன் மாதிரி பொய் சொல்லாம, குரு கிட்ட பரசுராமர் கிட்ட பொய் சொன்னான், அந்த மாதிரி எல்லாம் பொய் சொல்லாம அவன் அப்படியே உண்மையை சொன்னான். எனக்கு குலங்கோத்திரம் எல்லாம் தெரியாது, எங்க அம்மாக்கு எங்க அப்பாவே யாருன்னு தெரியாதுன்னு சொல்றாங்க, அதனால எனக்கு அந்த மாதிரி எல்லாம் எதுவும் இல்லை சுவாமி அப்படின்னு சொல்லிட்டு அந்த குரு கிட்ட கேட்கறான். குரு சொல்றேன், ஓகே இன்னையில இருந்து நீ இங்க ஜாயின் பண்ணிக்கோ, இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கோ, வச்சுக்கோ, போய் குளிச்சுட்டு வா அப்படின்னு. அவர் ஏன் எடுத்துக்கிட்டாருன்னா, அவனுக்கு அந்த ஈகோவே இல்லை. நான் ரொம்ப நல்ல பேக்ரவுண்ட்ல இருக்கிற அந்த ஈகோ இல்லை, ஹானஸ்டி இருந்தது, நேர்மை இருந்தது.
இது ஒரு இம்பார்ட்டன்ட் குவாலிட்டி ஃபார் ஏ ஸ்டூடெண்ட். அந்த ஒரு குவாலிட்டிக்காக அவன் குலங்கோத்திரம்லாம் இல்லைனாலும் பரவாயில்ல, நீ என்கிட்ட சேர்ந்துக்கோன்னு சொல்லிட்டு அவ்வளோ எலைட்டட் பீப்புள் எல்லாம் நல்ல குலகோத்திரத்துலலாம் வந்த பசங்களுக்கு நடுவில் இந்த மாதிரி ஒரு தாசியோட பையனை கூட அவர் வந்து தன்னுடைய சிஷ்யனை ஏற்றுக்கிட்டார். ஸோ இந்த விஷயத்தை நம்மளும் ஆன்மீகத்தில் நம்ம வந்து கடைபிடிக்கலாம். ஹரே கிருஷ்ணா. வெரி நைஸ். ஹரி ஓம் தத். நம்ம பாகவதத்துக்கு போகலாங்களா? ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவத கிரந்தராஜ் கி ஜெய். நாராயணம் நமஸ்கிருத்யம் நரம் சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதிம் வியாசிம் ததோ ஜெயமுதிரேயத் நஷ்டப்பிராயேஷு அபத்ரேஷு நித்யம் பாகவத சேவா பகவதி உத்தம ஸ்லோகை பக்தி பக்தி நைஸ்திகி முகம் கரோதி வாசாலம் பங்கும் லங்கேதி கிரிம் யத் கிருபா தமஹம் வந்தே ஸ்ரீ குரும் நதாரி ஸ்ரீ பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஹரே கிருஷ்ணா. ஸோ நம்ம ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு லீலை, கோவர்தன் லீலை நம்ம பார்த்தோம். கடந்த 2 நாளாக பார்த்துட்டு இருக்கோம். ஓகே, இனியும் அதோட எண்டு பகுதியில் நம்ம இப்போ இருக்கோம். இன்னும் 2 நாள் போகும். அட்லீஸ்ட் டுடே ஆர் டுமாரோ இந்த கிளாஸ் போகும் கோவர்தன் லீலை. இந்த கோவர்தன் லீலை என்னைக்கு நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தீபாவளிக்கு அடுத்த நாள்னு நினைக்கிறேன், இல்லைன்னா முந்தின நாள். இது 2த்துல ஏதோ ஒன்று நடக்கும். ஓகே, கல்பனா மாதாஜி ஞாபகம் இருக்கா? எங்களோட ஃபெஸ்டிவல் மாதாஜி அவங்க தான். கொஞ்சம் பார்த்த அப்புறமா சொல்லுங்க கல்பனா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா ஓகே, பிரபு. யா சொல்லுங்க மாதாஜி. சொல்லுங்க பிரபு. எப்போ வரும்? கோவர்தன் பூஜை எப்போ வரும்? தீபாவளிக்கு அடுத்த நாளா முந்தின நாளா? தீபாவளிக்கு நெக்ஸ்ட் டே வரும் பிரபு. நெக்ஸ்ட் டே, தீபாவளிக்கு அடுத்த நாள் கோவர்தன் பூஜை. ஓகே, இந்த விஷயம் நடக்கிறது. நம்ம எல்லாருமே வீட்டில் கொண்டாடலாம். அது எப்படி கொண்டாடணும்னு அந்த டைம்ல வந்து நம்மளுக்கு சொல்லி கொடுப்பாங்க. நம்ம எல்லாம் வீட்டிலே சாதம் அன்னக்குண்டு பண்ணணும். சாதம்லாம் வச்சு எடுத்து அந்த ஃபெஸ்டிவலை கொண்டாடணும். துளசிலாம் ஆஃபர் பண்ணி பண்ணணும். அதை வந்து சொல்லி தருவாங்க. தீபாவளிக்கு ஒரு 2 நாளுக்கு முன்னாடி அந்த ஸ்பெஷல் கிளாஸ் எடுத்து சொல்லி தரும். ஓகே, ஸோ இன்னோட கிளாஸை பார்க்கலாம். ஸோ ஏற்கனவே கோவர்தனுக்கு பூஜை பண்ணாங்க. இந்திரனோட பூஜையை நிறுத்தி கோவர்தனுக்கு பூஜை பண்ணதுனால இந்திரன் கோபம் அடைஞ்சு அவன் கிருஷ்ணன் யாருன்னு தெரியாததுனால அவன் வந்து பெரிய பெரிய மழை மேகங்களெல்லாம் கொண்டு வந்து மழையெல்லாம் பெய்ய வச்சு அதோட உச்சகட்டமாக சம்மர்த்த மழை, அதாவது பிரளயத்துக்காக யூஸ் பண்ணக்கூடிய அந்த மழையை கூட கொண்டாந்து வச்சுட்டான். அப்போ கூட கிருஷ்ணரை ஒன்றுமே பண்ண முடியல. கிருஷ்ணர் ஒரு காளானை தூக்குற மாதிரி கோவர்தன் மலையை தூக்கிண்டு நின்று இருக்கிறாங்க. அந்த பக்கம் சுதர்சன் சக்கரமும் இந்த பக்கம் ஆதிசேஷனும் சேர்ந்து உள்ள தண்ணி வராம ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் சூட்சமா நடந்துட்டு இருக்க, யாருக்கும் தெரியாது. இவங்க எல்லாம் பாக்குறாங்க கிருஷ்ணன் வந்து மலையை தூக்கிட்டு இருக்கான். பசங்க எல்லாம் ஹெல்ப் பண்றாங்க. எல்லா கோப்பர்கள், அப்பா மாரு, மாமா மாரு, அத்தை மாரு எல்லாம் வந்து குச்சியை பிடிச்சிட்டு அந்த கோவர்தன் மலையை தூக்கிட்டு எல்லாம் நினைச்சிட்டு இருக்காங்க நம்ம எல்லாம் தூக்கிட்டு இருக்கோன்ட்டு. ஓகே, ஸோ நீங்க பார்த்துருப்பீங்க யசோதம்மா சொல்ல கோவர்தன் மலை ஃப்ளோட் ஆக, திருப்பி கிருஷ்ணர் சொல்ல நீ கீழே இறங்க அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் நேற்றுக்கு பார்த்துருப்போம். வீத்தமாதா ரொம்ப அழகாக சொன்னாங்க. இப்போ அதுக்குள்ள அவங்க எல்லாம் இருந்துட்டு இருக்காங்க. அப்போ அவங்களுக்கு என்ன பண்றது? இப்போ வெளியில போக முடியலையே. சம்டைம்ஸ் இந்த கொரோனா வந்து நிறைய பேர் நல்ல ஃபேமிலி பாண்ட் ஆயிருக்கு, ஞாபகம் இருக்கா? ஏன்னா வெளியில போக முடியல, ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லா பேசி எடுத்து, இல்லைன்னா யாரும் யாருக்கிட்டையும் பேசுறது இல்லை. அவன் பாட்டு பேட்டை தூக்கிட்டு அந்த பக்கம் போவான், இவன் பாட்டு மொபைலை தூக்கிட்டு இந்த பக்கம் போவாங்க. இப்போ இந்த கொரோனால என்ன பண்றதுன்னு தெரியாம எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசி நல்ல ஒரு இணக்கம் வந்திருக்கு. நிறைய ஃபேமிலிஸ்ல அந்த ஃபேமிலி பாண்டிங்ஸ் எல்லாமே நல்லா வந்திருக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு கொரோனா பீரியட் மாதிரி நினைச்சுக்கோங்க. அப்படியே அந்த கோவர்தனுக்கு கீழே எல்லாருமே உட்காந்து வேற எங்கேயும் வெளியில போக வேண்டியதில்லை, வைக்க வேண்டியதில்லை, எல்லாம் அங்கே இருக்குது. ஒருத்தங்க அப்படியே அந்த இடத்துல எல்லாம் ஒருத்தங்க தோசையா சுட்டுட்டு இருக்காங்க. சாரி, அப்போ தோசை இல்லை, சப்பாத்தி ஏதோ சுட்டுட்டு இருக்காங்க. மேபி தோசை கூட இருக்கலாம், யாருக்கு தெரியும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி பலகாரங்கள்லாம் செஞ்சு சுட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. கிழங்கு சுட்டுறாங்க. இப்படியெல்லாம் சாப்பிட்டு எடுத்து அப்படியே அந்த 7 நாள் அங்கே வந்து அவங்க வந்து ஜாலியாக விளையாடுறாங்க. பசங்களாம் இப்போ லூடோ விளையாடும், மோனோபலி விளையாடும், அந்த மாதிரி எல்லாம் விளையாடிட்டு எடுத்துட்டு அந்த 7 நாள் அப்படி இருக்காங்க. அப்போ வந்து எல்லாரும் பேசிக்கிறாங்க. என்ன பேசுறாங்க அப்படின்றதான் இன்னையோட சப்ஜெக்ட். ஸோ முதல்ல ஒரு கோபர் வந்து ஆரம்பிக்கிறான். இவனை பார்த்தா எனக்கு என்னமோ சாதாரணமா தெரியல. 7 வயசு தான். கிருஷ்ணர் கோவர்தன் மலையை தூக்கும் போது 7 வயசு. 7 வயசு பையன் எப்படி இந்த மலையை தூக்குனா? நம்மலாம் ஒரு கல்லே தூக்க முடியல. இவன் வந்து சாதாரணமா விஷயம் இல்லை. என்னமோ ஒரு யானை ஒரு தாமரைப்பூவை தூக்குனா எவ்வளவு கஷ்டப்படும். ஒரு தாமரைப்பூவை தூக்குறது கஷ்டப்படுமா என்ன? அது ஒரு வாழை மரத்தை தூக்குறதுக்கே கஷ்டப்படாது இல்லையா? அது வந்து ஒரு தாமரைப்பூவை தூக்குனா எப்படி தூக்குமோ அந்த மாதிரி இந்த பையன் தூக்கிட்டானே. இவன் வந்து ஆர்டினரி ஆள் இல்லை அப்படின்னு ஆரம்பிக்கிறாப்ல. இந்த பையன் மேல எனக்கு டவுட். இவன் பார்வையே சரியில்லை அப்படின்னு தெரியுமா? அந்த மாதிரி
கல்யாணத்துல இருப்பாங்க இந்த பெருசுங்க உஷாரா பார்க்கும். இந்த இளவட்டங்கள் இருக்கும், 20 வயசு 18 வயசு 22 வயசுலாம் பார்த்தனா அவளை பார்ப்பான், அவ இவளை பார்ப்பான். என்ன இது பெருசங்க அவங்களுக்கு எல்லாம் தெரியாதுன்னு நினைச்சுப்பாங்க. ஆனா பெரியவங்க உஷாரா யார் யாரை பார்க்கறான்னு கவனிச்சுட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி இங்க வந்து பேசிட்டு இருக்காங்க. இந்த கண்ணை இது ஏதோ விஷயம், இவன் சரி கிடையாது, அவன் ஆர்டினரி கிடையாது அப்படின்னு கொஞ்சம் ஆரம்பிக்கிறாங்க. இல்லைன்னா உடனே அடுத்தவங்க இருந்துட்டு சொல்றாங்க, இல்லைன்னா இவன் எப்படி ஒரு குழந்தை கண்டு கூட ஒழுங்கா அவனுக்கால பார்க்க தெரியாது, அவங்க அம்மா இதுதான் கூட தெரியாது, அந்த வயசு அவனுக்கு பிறந்த சில நாட்களே ஆன அவன் இருக்கும்போது 11 மைல் பூத்தனா எப்படி அவன் வந்து கொன்னான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அடுத்தது இருந்துட்டு 3 மாசம் தானே இருந்தான், அப்போ வந்து அவன் ஒண்ணு பண்ணான் கவனிச்சியா, அவன் வந்து அவங்க அம்மா வந்து அவன் தூங்குறானே வேலை இருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு என்ன மாட்டு வண்டி மாதிரி ஒரு தள்ளு வண்டி மாதிரி அந்த வண்டிக்கு கீழே அவனை தூக்கி போட்டாங்க. அப்ப பாத்தீங்கன்னா அந்த வண்டியெல்லாம் உடைச்சிட்டான், அவனுக்கு பசி வந்துருச்சு, கோபத்துல என்ன பண்றான், காலை எட்டி உதைக்கிறான், பார்த்தா அந்த அந்த மாட்டு வண்டி வந்து அப்படியே சுக்குநூறா போயிடுறது. இது எப்படா சாத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொருத்தன் சொல்றான். உடனே அடுத்த ஒரு கோப்பன் சொல்றான், அவனுக்கு 1 வயசு இருக்கும்போது என்ன நடந்தது தெரியுமா, இது வந்து 3 மாசம், முதல்ல நடந்தது சில நாட்கள், அடுத்தது 3 மாசம், அடுத்தது 1 வயசு இருக்கும்போது நீ பாத்தியா என்னன்னு தெரியல, நான் பார்த்தேன் பார்த்துக்கோ, ஒரு பெரிய புயல் வந்தது, அந்த புயல் அப்படியே நம்ம கண்ணனை தூக்கிட்டு போயிடுச்சு. இப்ப இருக்கிற அந்த கண்ணை 1 வயசு இருக்கும்போது அவனை ஒரு பெரிய புயல் அவனை அப்படியே சூறாவளி மாதிரி வந்து அவனை தூக்கி மேல போயிடுச்சு, எங்களுக்கு கண்ணுக்கே தெரியல. அப்புறம் திடீர்னு பார்த்தா மேல இருந்து கண்ணை விழுகிறான், பார்த்தா அங்க ஒரு பெரிய ராட்சசன் இருக்கான், திருநாவர்த்தா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கெட்டி பிடிச்சுக்கிட்டு கண்ணை அவன் மேல உட்கார்ந்துருந்தான். நான் பார்த்தேன், அப்போ அவனுக்கு 1 வயசு தான் இருக்கும், எப்படி அவ்வளோ பெரிய ஹைட்ல இருந்து அவன் வந்து விழுந்தும் அவன் வந்து அவனுக்கு ஒண்ணுமே ஆகல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அடுத்தது இன்னொரு அம்மா இருந்துட்டு சொல்றாங்க, இதெல்லாம் கோபியர்கள் சொல்றாங்க, கோப்பர்கள். இப்போ ஒரு பெரிய அம்மா இருந்துட்டு சொல்றாங்க, பெரிய கோபா முதிர்ந்த கோபா இருந்துட்டு சொல்ற கோபி இருந்துட்டு சொல்றாங்க, ஒரு வாட்டி அவன் அவங்க வீட்டுல இருக்கிற வெண்ணெயெல்லாம் திருடி உடைச்சு அவங்க அம்மா தரலன்னு சொல்லிட்டு கோபப்பட்டு அதெல்லாம் உடைச்சு வீடெல்லாம் நாசமாக்கி நம்மெல்லாம் ஜென்மாஷ்டமி அன்னைக்கு, கிருஷ்ண ஜென்மாஷ்டமி அன்னைக்கு என்ன பண்ணுவோம், கிருஷ்ணரோட கால் தடம் போடுவோம் ஒயிட் ஒயிட்டா. அது என்ன தெரியுமா, அது வந்து கிருஷ்ணர் வந்து வெண்ணெயை மிதிச்சு அவரோட கால் தடம். அந்த மாதிரி இவன் வெண்ணெயை மிதிச்சு உடைச்சு அது மேலெல்லாம் மிதிச்சு உடம்பெல்லாம் ஆக்கி இதெல்லாம் அங்க இங்க இங்க இங்கெல்லாம் ஆக்கி வச்சிருக்கான். அப்ப எந்த அம்மாக்கு தான் கோவம் வராது. எங்க வீட்டுல கூட சின்ன பொண்ணு மோக்ஷிதா இருக்கா, அவ பாத்தீங்கன்னா அவ ஏதாவது ஒண்ணு பாஸ்தா பண்றா அதை பண்றான்னா சீஸ் அள்ளி கொட்டிடுவான், பட்டர் சீஸ் எல்லாத்தையும் அவங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் ஜாஸ்தியா வேணும். அப்ப பாத்தீங்கன்னா பாத்திரமா இருக்கட்டும், அடுப்பா இருக்கட்டும், ஃப்ரிட்ஜோட ஹேண்டிலா இருக்கட்டும், கதவோட ஹேண்டில் எல்லாம் பார்த்தனா வள 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 வளா பிசு 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 பிசுன்னு இருக்கும். அப்ப சொல்லுவா, எப்பா நீ போயிடாதம்மா கிச்சனுக்கு, எனக்கு நீ பண்ணிட்டு போனதுக்கு அப்புறம் எனக்கு 2 மணி நேரம் வேலை இருக்குது எல்லாத்தையும் துடைக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லுவா. ஸோ அது மாதிரி கண்ணன் வந்து எல்லா இடத்துலையும் வெண்ணெயை தேய்ச்சி வச்சுட்டான். அப்போ அவங்க அம்மாவுக்கு கோபம் வந்தது, யசோதாவுக்கு கோபம் வந்து கண்ணனை வந்து ஒரு உரல்ல கெட்டி வச்சாங்க. கெட்டி வைக்கும் போது அவன் என்ன பண்றான், அவன் வந்து அந்த உரல்ல வந்து ஒரு 2 பெரிய மரம், நான் பிறக்கிறதுக்கு முன்னாடி இருந்தது அந்த மரம், ஆக்சுவலி அது யுகமா இருக்குது அந்த மரம் இல்லையா, நாரதமுனி சாபம் பட்ட மரம், யமலார்ஜுன மரம். சோ அந்த மரத்துல சாரி இவங்களை வந்து ஒரு உரல்ல கெட்டி வைக்கான். இவன் அந்த உரலை நம்மளால அசைக்க கூட முடியாது, அவன் அதை இழுத்துட்டு போய் 1 வயசு இருக்கும்போது அதை இழுத்துட்டு போயிட்டு 2 மரத்துக்குள்ள போய் 2 மரத்தை உடைச்சு விட்டான் அப்படின்ட்டு அவங்க சொல்றாங்க. அடுத்தது கிருஷ்ணருக்கு இன்னும் கொஞ்சம் வயசு ஏற அவர் வந்து காட்டுக்கெல்லாம் போக ஆரம்பிக்க, அப்போ ஒரு நாள் என்னாச்சு, இன்னொரு கோபன் சொல்றான், அப்போ வந்து ஒரு பகாசுரன் ஒருத்தர் இருந்தான். கண்ணன் என்ன பண்ணா 2 வாயும் அப்படியே கிழிச்சு எறிஞ்சிட்டான். நம்ம எப்படி கிழிச்சு எறிவோம் எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல, ஓலை இருக்கு ஞாபகம் இருக்குங்களா, தென்னை ஓலையில இருந்து ஈக்கல் எடுப்பாங்க. எங்க வீட்டுல எல்லாம் பெருக்குமா இருக்கலாம், வெளியில காசு கொடுத்து வாங்க மாட்டாங்க. அப்பப்ப தென்னை ஓலை வரும்போது அதை காய வச்சு அதுல இருந்து ஈக்கல் எடுப்பாங்க. அப்பனா டர்ன்னு இழுப்பேன். எங்களுக்கெல்லாம் வெக்கேஷன் பண்ணா அது ஒரு நல்ல ஜாலியா இருக்கும் அதை கிளிக்கிறதுக்கு. அந்த மாதிரி இந்த கண்ணன் என்ன பண்றான், இந்த பகாசுரன்ற அந்த கொக்கு, நல்ல கொக்குக்கு நீட்டமா இருக்குமா அதோட வாயு, அதை வந்து அப்படியே கிழிச்சு எறிஞ்சிட்டான் 2 இதையும் அப்படின்னு சொல்லிட்டு பகாசுரனை பத்தி சொல்றான். உடனே அடுத்து இன்னொரு கோபி சொல்றா, நீ இன்னொன்னு பார்க்கலையே, விருட்டாசுரன் ஒருத்த அசுரன் வந்தான், அவனை எப்படி நாங்க விளையாடும் போது கண்ணுக்குட்டி மாதிரி எங்க கூட வந்து ஏமாத்திட்டான், கண்ணை அவனை தூக்கி எறிஞ்சு எப்படி இது பண்ணான். அடுத்தது இன்னொரு கோப்பா சொல்றான், தேனுகாசுரம், ஐயோம்மா யாருமே போனதில்லை அந்த இதுக்கு, ராஜாக்கள் கூட போக மாட்டாங்க, அவ்வளோ டேஞ்சரான ஒரு இடம்,
அந்த இடத்துல எங்களை கூட்டிட்டு போயிட்டு பலராம் தேனுகாசுரனை கொல்ல கிருஷ்ணன் தேனுகாசுரனோட கூட இருந்த மற்ற குட்டி குட்டி அசுரர்கள்லாம் சொல்லி அந்த அசுரனெல்லாம் நம்மளால கிட்டே போக முடியாது. ஆனா அந்த அசுரன் வந்து பனைமரத்துக்கு மேல ஏறி செத்து கிடந்தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான்ல. இப்படி எல்லாரும் பிரம்பாசுரா அவன் இவன் காளிய மேல டான்ஸ் ஆடினது, இப்படி எல்லாருமே அவங்க அவங்க பார்த்தது, அவங்க அவங்க ஆச்சரியப்பட்டது, அவங்க அவங்க சந்தோஷமானது, இது எல்லாத்தையும் அப்படியே வர்ணனை பண்றாங்க. டைம் போறதே தெரியல, பசி எடுக்கல, தாகம் எடுக்கல. அவங்களுக்கு கண்ணனோட வர்ணனை, அந்த கர்ணனோட அந்த லீலையை கேட்கும் போது, ஏன்னா ஒரு சிலர் பார்த்திருக்காங்க, ஒரு சிலர் பார்த்தது இல்லை. இப்ப எல்லாரும் உட்கார்ந்து அவனுக்கு அந்த கல்யாணத்துல அவன் என்ன நடந்தது தெரியுமா, இது என்ன நடந்தது தெரியுமா அப்படின்லாம் சொல்ற மாதிரி அந்த 7 நாளும் பகவான் எப்படி எப்படி என்னென்ன குறும்புகள் பண்ணுனா, என்னென்ன அசுரர்களை கொன்னாங்க, சின்ன சின்ன சில்மிஷங்கள் பண்ணாங்க, என் இடுப்புல கிள்ளினது, என் ட்ரெஸ்ஸை உருவிட்டு போனது, இப்படி எல்லா லீலைகளும் வந்து அந்த பக்தர்கள் எல்லாமே சொல்றாங்க. சொல்லிட்டு கடைசியில என்ன சொல்றாங்க, இந்த கண்ணை நெருப்பெல்லாம் வேற தின்றான். 2 வாட்டி நெருப்பை தின்னுட்டான் இல்லையா? ஒரு வாட்டி காளிங்க நரதனை முடிச்ச உடனே தின்னா, இன்னொரு வாட்டி கோவர்தன் விருந்தாவன் காட்டுக்குள்ள போகும்போது ஒரு வாட்டி தின்னுருக்கான். இந்த மாதிரி நெருப்பெல்லாம் தின்றான். ஆனா இவன் என்னமோ இதெல்லாம் நார்மலா யாருமே பண்ண முடியாது, இவன் ஏதோ ஒரு கிரேட்டான ஒரு விஷயம், இவன் யாருன்னு எனக்கு தெரியல. இப்ப நடனா மலையை தூக்கி வச்சுக்கிட்டு இருக்கான். இவன் ஒருவேளை பெரிய தேவனா இருக்குமோ, ஒருவேளை இந்திரனா இருக்குமோ, ஒருவேளை அக்னியா இருக்குவானோ, ஒருவேளை பெரிய வாயு பகவானா இருப்பானோ, நம்ம ரூபத்துல இங்க வந்து விளையாடிட்டு இருக்காங்களோ அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல அவனை வந்து ஒரு தேவனா இருப்பான்னு அப்படின்னு டவுட் பண்றாங்க. அப்புறம் சிலர் வந்துட்டு இப்படி டவுட் பட்டு வந்துட்டு இருக்கும்போது அப்ப நந்த மகாராஜ் வந்து சொல்றாரு, உங்களுக்கு எல்லாம் தெரியாத ஒரு விஷயம் இருக்கு. இவன் பிறந்த உடனே ஒரு பெரிய ஆச்சாரியா, கர்க முனி, அவர் வந்து வந்துட்டு போனாரு. உங்களுக்கு எல்லாம் தெரியுமான்னு எனக்கு தெரியல. ஏன்னா அது ரொம்ப ரகசியமா பண்ணாங்க, ஞாபகம் இருக்கான்னு தெரியல. ஏன்னா கர்கமுனி வந்து ஏன் ரகசியமா பண்றாரு, அவர் வந்து ஜெயிலில் இருக்கக்கூடிய வசுதேவரோட குலகுரு. அதனால இவர் இங்க வந்து பண்ணா இந்த பையன் தான் வசுதேவரோட பையன் சொல்லிட்டு கொன்னுடுவாங்கன்னு சொல்லுவார். ஆனா சொல்ல மாட்டார் இது உண்மையிலே வசுதேவரோட பையன்ட்டு. அதனால கர்கமுனி வந்தாரு. நான் ரொம்ப சீக்கிரட்டா அந்த ப்ரோக்ராமை நடத்தினேன், எங்களோட மாட்டு தொழுவத்துல அந்த விஷயத்தை நடத்தினேன். அப்ப அவர் தான் வந்து கண்ணா கிருஷ்ணா இவனுக்கு பலராமன்லாம் பேர் வச்சாங்க. அப்போ ஒரு சில விஷயங்கள் சொன்னாங்க, எனக்கு இப்ப ஞாபகம் வருது அப்படின்னு நந்தமகாராஜ் சொல்லலாம். அப்ப எல்லாரும் கோபியர்கள்லாம் கேட்கறாங்க, என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்கும்போது நந்தமகாராஜ் சொல்றாங்க, இவன் வந்து இதுக்கு முன்னாடி வந்து எல்லோ கலர்ல இருந்தான், ரெட் கலர்ல இருந்தான் அப்படின்லாம் சொன்னாங்க, கோல்டன் கலர்ல இருந்தாங்க, இப்படிலாம் வந்து சொன்னாங்க. ஆக்சுவலி பகவான் வந்து எப்படி சத்தியுகத்துல வந்து வெள்ளை கலர்ல ஹம்சாவா வருவாரு, அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய யுகத்துல ரெட் கலர்ல யக்ஞாவா வருவாரு, அதுக்கு அடுத்த யுகம் இப்போ அவர் வந்து பிளாக்ல வருவாரு, அடுத்த யுகத்துல வந்து அவர் வந்து கோல்டன்ல வருவார். அதான் இப்ப வந்த கலியுகத்துல சைத்தன்ய மகாபிரபு. சோ இந்த மாதிரிலாம் அவர் வந்து சொல்லிட்டு போனாரு. இவன் இதுக்கு முன்னாடி ரூபத்துல எல்லாம் ஜென்மத்துல யுகத்துல வந்து வெவ்வேறு கலர் இருந்தாங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் இன்னொன்னு கூட சொன்னாங்க, இதுக்கு முந்தின ஜென்மத்துல இவன் வந்து வசுதேவருக்கு வந்து பையனா இருந்திருக்கான். என்னோட ஃப்ரெண்டு வசுதேவர் இருக்கான்ல, பூர்வ ஜென்மத்துல அவனுக்கு இவன் வந்து பையனா இருந்தான், அதனால இவனுக்கு வாசுதேவன் கூட ஒரு பேர் வைன்னு சொல்லி எனக்கு கொடுத்தாரு. கிருஷ்ணரு இன்னொன்னு வாசுதேவா, அதை இப்பதான் ரிவீல் பண்றாரு, ஏன்னா முன்னாடியே சொல்ல முடியாத. வாசுதேவன் சொல்லி கூட ஒரு பேர் வச்சாரு. ஏன்னா என் ஃப்ரெண்டு வசுதேவர் இருக்கல, அவனோட பூர்வ ஜென்மத்துல ஒரு பிள்ளையா, இந்த ஜென்மத்திலே அவரோட பிள்ளைதான். கரெக்டா இல்லையா? விருஷ்ணி கர்ப்பா எல்லாத்துலயுமே அவர் தானே, நம்ம அன்னைக்கு கிளாஸ்ல சொல்லியிருப்பாங்க, 3 பிறவியா அவங்க வந்து குழந்தையா பெத்து எடுத்துட்டு இருக்காங்க கண்ணனை. சோ போன ஜென்மத்துல அவர் வந்து வசுதேவரோட பிள்ளையா, அதனால இப்ப நீ வாசுதேவர் வையு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சூட்சமா சொல்றாரு, ஓப்பனா சொல்ல. நந்த மகாராஜா அதை இன்னசென்ட்டா இப்ப வந்து சொல்லிட்டு இருக்காரு, இதோட உள்ளர்த்தம் எல்லாம் என்னன்னு தெரியாம அவரும் வந்து நந்த மகாராஜா ரொம்ப இன்னசென்ட்டா இதை வந்து சொன்னாரு. என் பையனுக்கு அந்த குவாலிட்டி இருக்கும், இந்த குவாலிட்டி இருக்கும், அவன் வந்து எல்லாத்துக்கும் மங்களம் கொடுப்பான், இவன் எல்லாருக்குமே சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியவன், நம்ம விருந்தாவனத்துக்கே இவன் தான் வந்து ஜுவல்லா இருப்பான் அப்படின்லாம் வந்து, ஜுவல்னா ஒரு ஒரு ரத்தின மாதிரி அவன் வந்து இருப்பான் அப்படின்னு சொன்னா, எல்லாருக்கும் காப்பாற்றக்கூடியவன், ரொம்ப ஹானஸ்டா இருப்பான், இதெல்லாம் வந்து சொல்லி நிறைய சொல்றாரு. ஆக்சுவலி கர்கமுனி என்னென்ன சொன்னாரோ அது எல்லாத்தையுமே சொல்லி இவனுக்கு வந்து குவாலிட்டிஸ் வந்து நாராயணோட குவாலிட்டிஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
வந்து இந்த மாதிரிலாம் சொல்றாங்க. ரொம்ப பெருமை இல்லையா? என் பையனை பத்தி கர்கமுனி வந்து இத மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்ன உடனே, அப்போ இந்த கோபர்கள்லாம் இருந்துட்டு இந்த கர்கமுனியோட பேச்சு, அவங்க சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையும் இப்ப கேட்டு ரொம்ப சந்தோஷம் அடைஞ்சு, அப்ப நந்த மகாராஜா வந்து குளோரிஃபை பண்றாங்க. உனக்கு இப்பேற்பட்ட ஒரு பையன் வந்து பிறந்திருக்கானே, அப்போ இவரே வந்து சொல்லியிருக்காங்க, கர்கமுனியே சொல்லியிருக்காருன்னா அப்ப இவன் வந்து நாராயணனா தான் இருப்பான். அப்படிதாங்களாம் நாங்க நினைக்கிறோம். ஸோ அப்போ நாராயணா அப்படின்னு வர்றாங்க. வந்துட்டு திருப்பி கொஞ்ச நேரத்துல கண்ணன் வந்து சிரிக்கிறான். கண்ணனோட சிரிப்பு என்னது? மாயாவே அந்த உதட்டுல இருந்து தான் பிறக்கிறது இல்லையா? சோ அவர் ஒரு சிரிப்பு சிரிச்ச உடனே பசங்க எல்லாத்தையும் மறந்துட்டாங்க. இவன் காளிங்கன் டான்ஸ் ஆடினது, இவன் நாராயணன், இவன் கர்கமுனி சொன்னது எல்லாம் மறந்துட்டு, என் பக்கத்துட்டு பையன், என் ஃப்ரெண்டு இவன், என் யசோதாவோட பையன் அவன் அப்படின்னு எல்லாருமே திருப்பி என்ன ஆயிடுறாங்க. ஏன்னா கண்ணனுக்கு அது பிடிக்கல. கண்ணனுக்கு எப்படி இருக்கணும்? இவங்களோட விளையாடணும், இவங்களோட சாப்பிடணும், இவங்களோட படுக்கணும், இவங்களோட பால் குடிக்கணும், இவங்க வீட்டுல போய் திருடணும். அவருக்கு இதெல்லாம் பண்ணணும்னு ஆசை. இவங்க பாட்டி இப்ப நாராயணன்னு சொன்னா ஓம் கேசவனமா, ஓம் நாராயணமா பூஜை பண்ண ஆரம்பிச்சிருவாங்களே. கண்ணனுக்கு தான் பூஜை எல்லா இடத்துலயும் நடக்குது. அவருக்கு அது வேண்டாம். பக்தர்களோட சரிக்கு சமமா இருந்து சில டைம் அவரோட ஃப்ரெண்ட்ஸோட கால் எடுத்து மடியில வச்சுட்டு காலமிக்கி விடாரு. இவன் நீங்க பாத்தீங்கன்னா குசேலருக்கு பண்ணுவாரு. குசேலர் வளர்ந்ததுக்கு அப்புறம் குசேலர் ஒரு வாட்டி தன் மனைவியோட தொல்லை தாங்காம வரும்போது, அந்த கதையெல்லாம் இனிமேல் தான் பார்ப்போம். கிருஷ்ணர் பாத்தீங்கன்னா காலமிக்கி விடுவாரு. சதா சர்வ காலமும் நாராயணனுக்கு லக்ஷ்மி காலமிக்கி விட்டுன்னு இருக்கா. கரெக்டா இல்லையா? ஆனா அந்த கண்ணனுக்கு யாருக்கு காலம் அமைக்கணும்? தன்னுடைய கிளாஸ்மேட் ரொம்ப பாவப்பட்ட அந்த குச்சேலனோட காலை வந்து அமுக்கி விடுறதுல பரமானந்தம். பலராமோட காலை எடுத்து அமுக்கி வச்சிருப்பாரு. அண்ணா இல்லையா, அண்ணா தூங்கிட்டுன்னு சொல்லிட்டு அண்ணன் காலை கொடுத்து அமுக்கிட்டு இருப்பாரு கோவர்தன் மலையில. ஸோ இதெல்லாம் கண்ணனுக்கு சார். ஸோ அதனால திருப்பி எல்லாத்தையும் மறைச்சிட்டு எல்லாருமே அவன் ஒரு சின்ன பையன், நம்மலாம் ஹெல்ப் பண்ணு பார்த்துக்கோ, ஒரு சின்ன பையன் எவ்வளோ நேரம் எல்லாத்தையும் தூக்கிட்டே இருப்பான், நீங்களும் கம்ப பிடிங்க, ஒழுங்கா பிடிங்க அப்படின்ட்டு அவங்க திருப்பி கண்ணனுக்கு பழைய இதில் இருக்காங்க. ஆனால் இந்த சாப்டர் கண்ணனை இந்த மாதிரி வந்து குளோரிஃபை பண்ணுறாங்க அப்படின்றது தான் என்னையோட இது. நம்ம கற்றுக்க வேண்டியது கண்ணனை எப்படி விருந்தாவன் வாசிகள் பண்ணாங்க. முதல்ல கிரேட், ஒரு டேலண்டட் பையன், சாமர்த்தியமான பையனை பார்த்தாங்க. அப்புறம் ஒருவேளை இவன் தேவனா இருக்கோ அப்படின்னு பார்த்தாங்க. அதுக்கப்புறம் அவன் வந்து நாராயணனா அப்படி இருப்பானோ அப்படின்னு பார்த்தாங்க. கடைசியில என்ன வந்தாங்க? என் கிருஷ்ணன், அவன் நாராயணனும் கிடையாது, அவனும் கிடையாது, என் கிருஷ்ணன். அதே மாதிரி நம்மளும் கிருஷ்ணனோட மகத்துவம் எல்லாம் தெரிஞ்சுக்கணும். பௌதிகதையில போடும். இனி 7வது அத்தியாயத்துல இருந்து அகம் சர்வசே பிரபாவா கிருஷ்ணர் சொல்ல ஆரம்பிச்சுறாரு. 10வது அத்தியாயம் எல்லாம் பாத்தீங்கன்னா தன்னோட புகழை சொல்லிட்டே இருப்பாரு. அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். அவரு சுப்ரீம்னு தெரிஞ்சுக்கணும். ஆனா நம்ம எந்த நிலையை அடையணும்னா அந்த கோப்பர்கள் மாதிரி என் கண்ணன், என் கிருஷ்ணன், அவன்கிட்ட பேசணும், அவனை திட்டணும், அவனை கெட்டி பிடிச்சுக்கணும், அவனுக்கு உமா கொடுக்கணும். நம்ம வீட்டு கிருஷ்ணன் கிட்ட நம்ம பேசணும். அந்த நிலைமைக்கு நம்ம எல்லாருமே வரணும். இந்த லீலையில இருந்து நம்ம அதை வந்து தெரிஞ்சுப்போம். ஹரிஓம் தத்சத். பாதம் கிரந்தராஜ் கி ஜாய், ஸ்ரீலா பிரபுபாத் கி ஜாய், ஸ்ரீலா குரு மகாராஜ் கி ஜாய், நிதாய் கோர பிரேமநந்தே ஹரி ஹரி போல். ஹரே கிருஷ்ணா. வெரி நைஸ் பிரபு, வெரி நைஸ். ஹரே கிருஷ்ணா. ஹரிஓம். நம்ம கண்ணை அப்படின்ற மாதிரி வரணும். அந்த இதெல்லாமே போயிடணும், பயம் எல்லாம் போயிடணும் கண்ண மேல. என் கண்ணை எல்லாத்தையும் நான் சொல்லுவேன் அவன்கிட்ட, அவன் என்ன சொல்றானோ அதை தான் நான் செய்வேன். அப்படி போயிடணும். நம்மளோட லவ் அப்படி இருக்கணும். ஓம் தத் சத். ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே ஒரு கிருஷ்ணா இது மாதாஜி. சொல்லுங்க. ஹரே கிருஷ்ணா. இந்த விருந்தாவனத்துல கிருஷ்ணருக்கு ராதாம்மாவுக்கு கால்ல அந்த புளிய மரத்துக்கு கீழே கால்ல முள்ளு குத்தி ரத்தமா வரும். அவர் எடுத்து மடி மேல வச்சு கண் கலங்கும் அப்படியே அவருக்கு கிருஷ்ணருக்கு. அப்ப அந்த மரத்துக்கு அவர் ஏதோ சாபம் கொடுக்குற மாதிரி அதுல இருந்து அது புளி அந்த காயே வராதாம் பிரபு சொல்றாங்க. நிஜமா தெரியல, ஸ்டோரி சொல்றாங்க அந்த மாதிரி. ஹரே கிருஷ்ணா பிரபு. அவன் கண்ணுல இருந்து தண்ணியா வருது அவருக்கு. அவங்களுக்கு ராதாராமன் அவங்களுக்கு வந்து ஒரு வாட்டி கண்ணனுக்கும் ராதாராணிக்கும் கோபம். இந்த கண்ணை அடிக்கடி எங்கேயாவது போயிடுவானே, திடீர்னு சந்திரவலியா பார்க்க போயிடுவான், திடீர்னு மதனவலியா பார்க்க போயிடுவான், இப்ப எங்கேயாவது போயிடுவான். அப்ப ராதாராணிக்கு யாராவது போட்டு கொடுத்துருவாங்க. முக்கியமா போட்டு கொடுக்கறது யாருன்னா இந்த நாரத முனியை போய் போட்டு கொடுத்துருவாரு. அது ஒரு சூப்பரான லீலை. அதுவும் வரும். நம்ம அதனால ஒரு உற்சவம் வந்து ஊஞ்சல் உற்சவம் பண்ணுவோம். அந்த ஊஞ்சல் உற்சவத்தன்னைக்கு இந்த மாதிரி நடக்கிறது. ஓகே, ராதாராணி எல்லாம் கிளப்பி விட்டுட்டு இவரு வேற ஒருத்தரோட டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ ராதாமா கோச்சுக்கிட்டு கண்ணன் கூட பேசாம இருக்கும்போது ஒரு பக்கம் ராதாராணி ஆளுவாங்க, ஒரு பக்கம் கண்ணன் ஆளுவாங்க. 2 பேரும் சண்டை. இவ சண்டை போட்டுட்டு போயிடுவா, இருந்தாலும் கண்ணனை பார்க்காம இருக்க. அப்போ அதை எடுப்பா. ஆனா கோவத்தை விட்டே கொடுக்க மாட்டான். அன்னைக்கு ரொம்ப கோவமாயிடுவா இல்லையா? நீங்க எல்லாம் நல்லா பட்டுப்படம் எல்லாம் பண்ணி எடுத்து எல்லாம் கிளம்பி இருந்து உங்க அத்தான் உங்களை விட்டுட்டு போயிட்டா எப்படி இருக்கும்? கடுப்பாயிட மாட்டீங்க?
என்ன லூசா நினைச்சியா ஹரே நீ? நான் பாட்டு கிருஷ்ணா. 1 மணி நேரமா இருந்து மேக்கப் போட்டு இன்னைக்கு குளிச்சு எடுத்து எல்லாம் பண்ணி நான் உட்காந்துட்டு தான் நீ பாட்டு என்னை விட்டுட்டு போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ராதாராணி ரொம்ப கோவமா இருப்பாங்க. அப்ப அண்ணன் கண்ணன் வந்து எவ்வளவு சமாதானம் பண்ணாலும் ராதாராணியோட கோபம் தீரவே தீராது. அப்ப அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ராதாராணி வந்து ஒரு அரியணையில உட்காந்துருப்பா, ஒரு மேடான ஒரு இடத்துல உட்கார்ந்து இருப்பாங்க. கண்ணன் வந்து ராதாராணியோட கால் மாட்டுல வந்து உட்காந்துப்பாரு. அப்போ கூட இதாகாது. காலை பிடிச்சு கேட்பாரு. கண்ணன் ராதாராணியோட காலை பிடிச்சு கேட்பாரு. ராதாராணி கூட ஆக மாட்டா. அப்ப என்ன ஆகும்னா, இவ கோவம் தனியிலேயே அப்படின்ட்டு ரொம்ப சங்கடமாயிடுவா. நான் இவ்வளவு கஷ்டப்படுத்திட்டேன்னா என்னோட ராதையன்னு சொல்லிட்டு அவர் வந்து அழுது அப்படியே அவரோட கண்ணுல இருந்து அப்படியே சூடா ஒரு துளி தண்ணி வந்து காலுல படும். யாரு? ராதையோட காலுல கண்ணனோட கண்ணுல இருந்து ராதைய நான் இவ்வளவு கஷ்டப்படுத்திட்டேன், இல்லன்னா இவ்வளவு கோவப்படுவாளாவா? நான் இவ்வளவு கேட்டு என்ன வந்து மன்னிக்கலன்னா அப்ப நான் உண்மையிலே அவளை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன் இன்னைக்கு அப்படின்ட்டு அழ ஆரம்பிச்சிருவார். அழுது அப்படியே அவர் கண்ணுல இருந்து அப்படியே ஒரு டிராப் தண்ணி அந்த ராதாராணியோட காலுல விழுந்ததுதான். அவ்வளவுதான். ராதாராணி அடுத்தது என் கண்ண அழுகுறானா, அவன் சங்கடப்பட்டுட்டானா அப்படின்னு சொல்லிட்டு கோவத்துல மறைச்சிட்டு, கண்ணா நீ அழாத, நீ ஏன் அழுகுற, நீ நான் உனக்கு என்ன, நான் உன்னை விட்டு நான் எங்க போறேன், நீ எப்பவுமே நீ தான் எனக்கு ஃபர்ஸ்ட் அப்படி இப்படின்னு கெட்டி பிடிச்சிட்டு அவளுக்கு உமா எல்லாம் கொடுத்து எடுத்து கண்ணனை வந்து சமாதானப்படுத்தும். சோ இந்த மாதிரி அவங்க 2 பேருக்குள்ள இருக்கக்கூடிய அந்த விஷயம் எல்லாம் இருக்கு பாருங்க, அமேசிங் அமேசிங். அதெல்லாம் அனுபவிக்கணும் நம்ம, அதெல்லாம் பார்க்கணும், அதெல்லாம் கேட்கும் போதே அப்படியே ஒரு ஒரு ஃபீல் மாதிரி ஒரு மாதிரியா இருக்கு, அவ்வளவு இதுவா இருக்காங்களே அப்படின்னு. ஹரே கிருஷ்ணா. அந்த மாதிரி நம்மளும் இருக்கணும். அதே மாதிரி நம்ம கண்ணனுக்கு நம்மளும் இருக்கணும். இன்னைக்கு பால் கொடுக்கலையே என் கண்ணனுக்கு பசிக்குமே, எப்படி யசோதம்மா நினைக்கிறோமோ அந்த மாதிரி நம்ம நினைக்கணும். நான் ஒரு அம்மாவா இருந்த வீட்டுல நம்ம கண்ணனை நீங்க பெரியவங்களா இருந்தீங்கன்னா கண்ணனை குழந்தையா பாருங்க, இல்லையா? இல்லன்னா காதலனா பாருங்க, ஒன்னும் பிரச்சனை இல்ல. காதலனா பாருங்க, தப்பே கிடையாது, ரொம்ப சந்தோஷம், உயர்ந்த விஷயம் இல்லையா? கண்ணனை குழந்தையா பாருங்க. வல்லபாச்சாரியாவோட இதுல வந்து எல்லாருமே கண்ணனை வந்து குழந்தையா தான் பார்ப்பாங்க, வாடாப்படம் தான் பேசுவாங்க கண்ணன். அங்க மெயின்லி குஜராத்ல இருக்காங்க வல்லபாச்சாரியாரோட சம்பிரதாயத்துல வர்றவங்க, அவங்க கீழே அந்த ஆச்சாரியா கீழே வரவங்க எல்லாருமே பார்த்தேன் கண்ணனை கோபாலா தான் வழிபடுவாங்க. அவங்களுக்கு வைக்கும் போது எல்லாமே பொடி பொடியா வைப்பாங்க. சாதத்தை கொலைய வச்சுதான், அவங்க வீட்டுல வந்து சாதம் வேற வேறையா சாப்பிட மாட்டாங்க, நல்லா கொலைய வச்சு சாப்பிட. ஏன்னா கண்ணன் இருக்கான், கண்ணனுக்கு நீ வேற வேறையா கொடுத்தா அவனுக்கு டைஜஷன் ஆகாது. எது கொடுத்தாலும் பழங்கள் கொடுத்தா பெருசு பெருசா கொடுக்க மாட்டாங்க, பொடி பொடியா நறுக்கி கொடுப்பாங்க. ஏன்னா குழந்தை அவன். டெய்லி வெண்ணெய் கொடுப்பாங்க, டெய்லி ஒரு 1/2 டீஸ்பூன் வெண்ணெய் அவருக்கு வந்து வச்சிருவாரு. அவருக்கு வெண்ணெய் பிடிக்கும், அதனால வெண்ணெய். சோ அவங்க வந்து குழந்தையா பார்த்து, அது மாதிரி நம்ம குழந்தை இன்னைக்கு பால் குடிக்கலையே, இன்னைக்கு நீ சாப்பிடலையா, பசியோட இருப்பான். 3 மணிக்கே இன்னைக்கு நான் சாப்பாடு கொடுத்துட்டேன், இல்ல 12 மணிக்கே இன்னைக்கு மத்தியானம் சாப்பாடு கொடுத்துட்டேன், இன்னைக்கு நான் திருப்பி டின்னர் வரைக்கும்னா அவனுக்கு குழந்தைக்கு பசிக்கும். இன்னைக்கு ஈவினிங் நான் சின்னதா ஒரு நூடுல்ஸ் போட்டு தரேன், இல்லைன்னா சின்னதா ஒரு 2 பஜ்ஜி போட்டு தரேன், இல்லைன்னா ஒரு 2 ஆப்பம், சும்மா ஒரு அரிசி மாவுல கொஞ்சம் வெள்ளத்தை கலக்கி 2 குழிப்பணியாரத்துல அப்படி விட்டு அதை 2 எடுத்து அவருக்கு கொடுக்குறோம். எப்படி நம்ம குழந்தைக்கு கொடுப்போம், நம்ம அப்படியே ரூல் படி போக மாட்டோம். கரெக்டா? இன்னைக்கு நான் சீக்கிரமே சாப்பாடு கொடுத்துட்டேன், இன்னைக்கு சாப்பாடு நல்லாவே இல்லை, சாப்பிட்டானோன்னே தெரியல, அதனால இன்னொரு பலகாரம். அப்படி ஒரு லவ்விங்கா நம்ம அந்த கண்ணனை வந்து வீட்டுல இருக்கிற கண்ணனை பாருங்க, கண்ணன் அப்படியே உங்களுக்கு ரெசிப்ரோகேட் பண்ணுவான். அவரும் அதுக்கு ஏத்த மாதிரி உங்க கூட இருப்பாரு. எவ்வளவுக்கு நீங்க பண்றீங்களோ அவ்வளவுக்கு உங்க கூட வருவார். ஹரி ஓம் தத். இன்னைக்கு யார் ரீகேப் பண்ண போறாங்க? பிரபு ஒரு சின்ன டவுட் எனக்கு. சொல்லுங்க சந்திரசேகர் பிரபு. இது சில பேர் இந்த கதை சொல்லும்போது கோவர்தனத்தை வந்து தலைகீழா கிருஷ்ணன் பிடிச்சிட்டாருன்னு சொல்றாங்களா, கரெக்டா? அது இல்ல 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 பிரபு, இல்ல, தலைகளை பிடிக்கல, நேரா தான் பிடிச்சாரு. ஹரி ஓம் தத் சத். தேங்க்யூ பை, தேங்க்யூ. ஹரி ஹரி. ஆக்சுவலி ஒரு பாட்டு இருக்கு, நம்ம தருணிதா மாதாஜி பாடுவா தெரியுமா? ஜெய ராத மாதவா ஜய குஞ்ச விகாரி ஜய கோபிஜன வல்லபா ஜய கிரிவரதாரி. ஆச்சாரிய என்ன சொல்றாங்க? நீ கோபிஜன வல்லபாவா மாறு, நீ கோபிஜன வல்லபா மாறு, அவர் கிரிதாரியா இருந்து உன்னை ப்ரொடெக்ட் பண்ணுவாரு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஓகே, இந்த கோவர்தன் கிரியா கிருஷ்ணர் தான் ஆக்சுவலி, அது நீங்க தெரிஞ்சிருப்பீங்க நேரத்துக்கு. ஓம் தத் சத். கிருஷ்ணா. தேங்க்யூ பிரபு. ஹரே கிருஷ்ணா. ரொம்ப சந்தோஷம். அனுகுல மாதாஜி, எனக்கு இந்த கோவர்தன் லீலை ரொம்ப பிரியமான ஒரு லீலை. அனுகுல மாதாஜி எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க, நைட் ஷிஃப்ட் இருந்தாலும் பரவாயில்ல வந்து கிளாஸ் எடு அப்படின்னு சொல்லிட்டு, இல்லைன்னா இதை அனுபவிக்கக்கூடிய ஒரு பாக்கியம் இல்லாம போயிருந்திருக்கும் எனக்கு. தேங்க்யூ ஸோ மச் அனுகுலா. இன்னைக்கு யார் ரீகேப் பண்றாங்க? எஸ், ஹரே கிருஷ்ணா. ஹரிசங்கர் பிரபு, நான் வந்தாவே ஆபீஸுக்கு லேட்டு தான் ஆகுது, டியூட்டிக்கு டைம் ஆயிடுச்சு பிரபு, திலக்கா வலிச்சுட்டு போங்க.
ஓகே, ரீகேப் யார் இன்னைக்கு? வரதராஜன். ஹரே ஹரி ஹரே போல், கிருஷ்ணா. ஹரி போல். என்ன ஒரு பாக்கியம், என்ன ஒரு பாக்கியம். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய நமஹ. நிறைகுடம் தழுவாதுன்னு சொல்லுவா. நம்ம பருவம் நிறைகுடம், அதுல வந்து சந்தேகமே இல்லை. நான் எப்படிதான் சொல்ல போறேன்னு தெரியல. அவர் ஒருபாடு நிறைய சங்கதிகள் சொல்லியிருக்காரு. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்றேன். அர்ஜுனன் ஸ்ரீகிருஷ்ணர் கேட்கிறாரு, யோகா பற்றி இவ்வளவு நேரம் பேசினீங்களே, எக்ஸ்பிளைன் பண்ணினீர்கள் மதுசூதனா, இதெல்லாம் சாத்தியமா? மனம் ஒரு குரங்கு மாதிரி, அடுத்த செகண்ட் மாறிவிடும். மனம் ஜம்பு செய்யும் தன்மையுடையது, ரொம்ப ஃபாஸ்டானது. மின்னலும் இடியும் விட மனசு ரொம்ப வேகமானது. அதுக்கு ஒரு உதாரணம் என்ன சொன்னாருன்னா, குழந்தைகளை எப்படி போட்டோ எடுக்கிறதுக்கு கஷ்டப்படுவோமோ, மனசை கண்ட்ரோல் செய்வதும் தான். அர்ஜுனன் உயர்ந்த பரம்பரையை சேர்ந்தவன். ஆனாலும் அவரது சந்தேகங்களை கேட்டு புரிந்து கொள்கிறார். என்னால் முடியுமா முடியாதா கிருஷ்ணா என்கிறார். அவரது பணிவுதான் ஸ்ரீகிருஷ்ணனுக்கு பிடிக்கிறது. அவர் நமது இதயத்தை வைக்கிறார். அதனால்தான் கிருஷ்ணர் வழி சொல்லி தெரிகிறார். குரு சிஷ்யர் கதையை பற்றி சொல்லும்போது, ஒரு சிஷ்யன் நல்ல பேர் கிடைக்கணுங்கிறதுக்காக ஒன்று சொல்லாம போயிடுறான். இன்னொரு சிஷ்யன் சந்தேகம் கேட்கிறான். குரு அவனை அட்வைஸ் பண்ணி நல்ல வழி காட்டுகிறார். அதனால ஸ்பிரிச்சுவல் அட்வான்ஸ்மெண்ட் வேணும் சொன்னா, உங்களோட வீக்னஸ், ஷோ யுவர் வீக்னஸ் டு தி குரு. கிருஷ்ணா வில் ரெக்டிஃபை த்ரூ குரு ஆர் சம் டிவோட்டி. பி ஹானஸ்ட் வித் குரு. குருவிடம் உண்மையாக இருப்பார். இன்னொரு சிஷ்யன் தன் குலம் கோத்திரம் தெரியாமல் இருப்பதை தன் குருவிடம் உண்மை சொல்றான். குரு அவனை ஏற்றுக்கொள்கிறார், ஏனெனில் அவன் ஹானஸ்டாக இருந்தான். கிருஷ்ண பரமாத்மா வந்து ஒரு ஆகர்ஷணி. உண்மையாக அவரை நேசியுங்கள். நாம் நாமஜபம் கீர்த்தனா செய்யுங்கள். அது வழி நாம் கிருஷ்ணரை நம்மிடத்திற்கு அட்ராக்ட் பண்ணலாம். கண் நோய் வரும்போது மருத்துவர் தரும் மருந்தை கண்ணில் விடுகிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக கண் பார்வை தெளிவாகிறது. அதுபோல நாமும் அவரது குணநலன்களை கேட்டும் பஜன் பண்ணியும் நாமபாராயணம் செய்தும் நமது கவலைகளையும் டிப்ரெஷனையும் மறக்கலாம். அவரது தினம் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும். He is absolute truth. We can see him in any suitable spiritual form. அப்படின்னு சொல்லியிருக்காரு. இனிமே பாகவத பத்தி சொன்னது ஒரு கொஞ்சம் அது ஒரு கேப் பார்க்கணும். கோவர்தன லீலா பத்தி பேசினாரு. கோவர்தன லீலா தீபாவளிக்கு மறுநாள் வரும் அப்படின்னு சொல்றாங்க. கோவர்தனத்துக்கு கீழே அனைவரும் அமர்ந்து 7 நாட்கள் சந்தோஷமாக இருந்தார்கள். கோவர்களும் கோபியர்களும் எல்லாரும், அந்த குடும்பங்கள் எல்லாரும். அப்பொழுது ஒரு கோபர் இவருக்கு சொல்கிறார், இவனுக்கு எப்படி 7 வயதில் இந்த ஸ்ட்ரென்த் வந்தது? எப்படி கோவர்தனகுடியை துண்டுவிரலால் தூக்குறான்? தாமரை பூவை தூக்குற மாதிரி தூக்குறானே அப்படின்னு பேசுறான். இன்னொரு பையன் செகண்ட் கோபர் சொல்றான், பூதனாவை எப்படி பண்றான்? மாட்டு வண்டியெல்லாம் அடித்து விடுறான். 1 வயது புயல் வந்து 1 வயது புயல் 1 வயது இருக்கும்போது புயல் வந்து போச்சு. தானாவர்த்தனா ராட்சசனை கொள்றான். அப்போது ஒரு கோபியர் சொல்றார், வெண்ணெய் திடுறான். அப்போது யசோதா அவரை உரையிலில் கட்டி வைக்கிறார். அது தாமோதரை லீலையாக மாறுகிறது. அதை இழுத்து 2 மரம் உடைத்து 2 தேவர்கள் வெளிவருகிறார்கள். அதுபோல பகாசனை பற்றி, ரணுகாபுசனை பற்றி, பலராமனும் கிருஷ்ணனும் சேர்ந்து காளியா மர்தனம் பற்றி, கண்ணன் லீலைகளை பற்றி சொல்லி 7 நாட்கள் இனிதாக முடிவடைந்தது. இவன் எப்படி நெருப்பு தின்கிறான் என சந்தேகம் வருகிறது. நந்த மகாரா இதெல்லாம் சந்தேகம் கேட்கும் போது நந்த மகாராஜா உண்மையை சொல்கிறார். தர்கமுனி பெயர் வைத்ததும் அவர்தான் வாசுதேவர் மகன் என்றும் பெயர் வைத்தார். பிருந்தாவனத்தின் ரத்தனம் என்று சொல்கிறார். நாராயணனுடைய குவாலிட்டி இருக்கும் என்று சொல்கிறார். அனைவரும் நந்த மகாராஜாவை புகழ்கிறார்கள். அதோடு கூட குசல கதை பற்றி சொன்னார். அவர் எப்படி நண்பர்களுக்கு வேண்டிய என்ன செய்வார், என்னதான் செய்ய மாட்டார் என்று அவர் சொன்னார். அதுபோல அவருக்கு என்ன புரிஞ்சிருக்குன்னா, he is a talented boy,
தேவர் அம்சம், நாராயணன் அண்ட் கிருஷ்ணன் அப்படின்னு இருக்கணும். என் கிருஷ்ணன் உள்ள மனசு நமக்கு வரணும். கோபி கோபி ஜன வல்லவரம் இருந்து வல்லவனே நம் மனதிற்குள் கொண்டு வரணும். ஹரே கிருஷ்ணா. Very nice, தமிழர்கள் Prabhu. தான் மன்னிக்கவும். Very nice recap, Prabhu. ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ ஸோ மச். Super, Prabhu. ஹரே சூப்பர். ரொம்ப நன்றிங்கய்யா. ரொம்ப அருமையா இருக்கு. ஹரே ஓகே. ரொம்ப அருமையா சொன்னீங்க பிரபு. பிரபுஜி நல்ல விளக்கம் கொடுத்தீங்க, ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ ஸோ மச். நல்லா பண்ணீங்க. தேங்க்யூ வரதராஜன் பிரபு. ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட் இருக்கு. நாளைக்கு மறுநாள், இன்னைக்கு வந்து 23ஆம் தேதி, நாளைக்கு மறுநாள் பாண்டவ நிர்ஜல ஏகாதேசி. நிர்ஜலனா தண்ணி இல்லாமல். என்ன ஆகுதுன்னா, பீமனுக்கு வந்து வயத்துல வந்து ஒரு பெரிய அக்னி இருக்கு. அந்த அக்னினால அவனால விரதம் இருக்க முடியல. ஆனா யுதிஷ்டனா இருக்கட்டும், அர்ஜுனனா இருக்கட்டும், நகுலன் சகாதேவனா இருக்கட்டும், எல்லாருமே பிரமாதமா விரதம் இருக்காங்க. ஆனா பீமனால இருக்க முடியாது. அவன் வண்டியா சாப்பிடக்கூடியவன் இல்லையா? ஏக்கச்சக்கரால வண்டியே சோறு ஃபுல்லாவே சாப்பிட்டவன் அவன். ஸோ அந்த மாதிரி சாப்பிடக்கூடியவன், அதனால இருக்க முடியல. அப்போ ஒரு நாள் அவர் வந்து அவரோட தாத்தா கிட்ட போய் கேட்குறாரு. தாத்தா யாரு? வியாசதேவர், அவரோட தாத்தா. ஸோ அவர்கிட்ட போய் வந்து கேட்குறாரு, தாத்தா இந்த மாதிரி எல்லாரும் விரதம் இருக்காங்க, நான் மட்டும் விரதம் இருக்கல, இந்த ஏகாதசி விரதம் எனக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு, எனக்கு ஏதாவது ஒரு வழிகாட்டக்கூடாதா, என்னால் முடியல என்னோட அக்னி அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வியாசதேவர் சொல்றாரு, நீ அன்னைக்கு வந்து ஒரு சொட்டு தண்ணி கூட குடிக்காத. இத மாதிரி இந்த மாசத்துல வரக்கூடிய, ஓகே, அந்த சமஸ்கிருதத்துல மாசம் பேர் சொல்ல மறந்துட்டேன். ஸோ அந்த மாசத்துல வரக்கூடிய இந்த மாதிரி தேய்பிறையில வரக்கூடிய, இல்லை வளர்பிறையான்னு தெரியல, ஸோ இந்த மாதிரி இந்த பிறையில வரக்கூடிய அந்த ஏகாதசியை நீ தண்ணி கூட இல்லாமல் நீ வந்து உபவாசம் இரு. ஏன்னா வண்டி எப்படின்னா கொஞ்சோண்டு போட ஆரம்பிச்ச உடனே கேட்க ஆரம்பிச்சிடும். நீங்க ஒண்ணுமே போடலைன்னா அது கேட்காது வண்டி. ஸோ அது மாதிரி நீ அன்னைக்கு வந்து ஒரு சொட்டு தண்ணி கூட நீ குடிக்காத, நீ அந்த வந்து உபவாசம் இரு. அந்த மாதிரி நீ இருந்தான்னா, இந்த ஏகாதசியை நீ அந்த மாதிரி இருந்தான்னா, மிச்சம் இந்த வருஷத்துல வந்த 24 ஏகாதசியோட பலனும் நான் உனக்கு கொடுத்துட்றேன் அப்படின்ட்டு வியாசதேவர் வந்து அவனுக்கு வந்து இது பண்றாரு. ஸோ அதை முன்னிட்டு பக்தர்கள் எப்பவுமே பாண்டவ நிர்ஜல ஏகாதசி அன்னைக்கு சொட்டு தண்ணி கூட குடிக்காம அப்படியே இருப்பாங்க. ஓகே, முந்தா நாள் நைட்டு சாப்பிட்டு கிஃப்ட் முடிச்சு தண்ணியெல்லாம் குடிச்சிட்டு அதுக்கு அடுத்த நாள் காலையில இருந்துட்டு அவங்க பாட்டு நார்மல் வாழ்க்கையை வாழ்வாங்க. அதுக்கு மறுநாள் நம்மளுக்கு துவாதசி அன்னைக்கு எத்தனை மணிக்கு பாராயணம் பண்ணணும்னு சொல்றாங்க, அப்பதான் இது பண்ணுவாங்க. ஆனா நம்ம அந்த மாதிரிலாம் ரொம்ப இருக்க வேண்டியது இல்லை. ஓகே, நம்ம எல்லாம் பெரியவங்க, மாத்திரை சாப்பிட வேண்டியது இருக்கு, பல விதமான இதுங்கள்லாம் இருக்கு. நீங்க அதனால கவலைப்படாதீங்க. ஆனால் அன்னைக்கு காலையில இருந்து கண்டினியூஸா நம்ம ஜூம் ஆன்லயே தான் இருக்கும். இந்த ஜூம் ஆஃபே பண்ண மாட்டோம். யார் யாரு எப்பப்ப முடியுமோ ஜூம் ஆன் பண்ணுங்க, சான் பண்ணுங்க, ஜூம் ஆன் பண்ணுங்க, சான் பண்ணுங்க. அன்னைக்கு நீங்க 16 மாலையோட நிக்க வேண்டாம். அன்னைக்கு 64 மாலைகள் எல்லாருமே நம்ம பண்ண முயற்சி பண்ணோம். கிருஷ்ணருக்கு தெரியும் நம்மளுக்கு இவருக்கு என்ன பிரச்சனை, அவருக்கு என்ன பிரச்சனை, அவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்றது கிருஷ்ணருக்கு தெரியும். அதனால நீங்க தண்ணி குடிக்கலன்ட்டு வருத்தப்பட வேண்டாம். முடிஞ்சவங்க இருங்க தண்ணி குடிக்காம எல்லாமே. ஓகே, பட் வயசுல பெரியவங்க, இந்த மாதிரி உடம்பு சரியில்லாத எல்லாம் பிரச்சனை இருக்கிறவங்க, அல்சர் அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கிறவங்க நீங்க இருக்க வேண்டாம். நீங்க வந்து நார்மலா இருங்க. ஆனா நிறைய ஜபம் பண்ணுங்க. 64 ரவுண்டு, 100 ரவுண்டு, நம்ம சரஸ்வதி அம்மா மாதிரி 100 ரவுண்டு, 108 ரவுண்டு நம்ம பண்றதுக்கு நம்ம வந்து முயற்சி பண்ணுவோம் அன்னைக்கு. அது நம்ம செய்யலாம். மத்தியானம் 12 மணி வரைக்கும் இருக்கலாம்ல எப்ப? ஆமாமா. இப்ப எனக்கு பாத்தீங்கன்னா நான் எப்படி இருக்கிறேன்னு சொல்றேன். நார்மல் விரதம். பாண்டவ நிர்ஜல ஏகாதசி அனுகுலா எனக்கு கம்பியை காய்ச்சி காலில் போட்டுருவா தண்ணி குடிச்சோன்னா. ஸ்ட்ரிக்டா இருப்பா. ஸோ முன்னாடி எனக்கு பார்த்தீங்கன்னா நான் ஏகாதசி இருப்பேன். ஆனால் ஏகாதசி என்னன்னா தின்னுக்கிட்டே இருப்பேன். அதாவது பாலை குடிப்பேன், மோரை குடிப்பேன், பழத்தை எடுத்து தின்னுவேன், இந்த மாதிரி வேலை பண்ணிக்கிட்டே இருப்பேன். பாதாம் பருப்பு எடுத்து தின்னுவேன், முந்திரி பருப்பு எடுத்து தின்னுவேன், இந்த மாதிரி பண்ணிக்கிட்டே இருப்பேன். அப்போ என்னோட வரதம் பிரதட்சிண குரு சங்கீர்த்தன் பிரபு சொன்னார், ஹரிகீர்த்தன் இப்படி தின்னுட்டே இருந்தா எப்படிரா அப்படின்ட்டு ஏகாதசிக்கு. அப்போ அவர் என்ன சொன்னார், முதல்ல 10 மணி வரைக்கும் எதுவுமே குடிக்காத, தண்ணி கூட. நார்மல் ஏகாதசிக்கு நான் சொல்கிறேன், 10 மணி வரைக்கும் எதுவுமே குடிக்காது. 10 மணிக்கு மேலே கொஞ்சோண்டு தண்ணி எடுத்துக்கோ. 12 மணிக்கு மேலே ஒரு வாழைப்பழம் எடுத்துக்கோ. சாயந்தரமா ஒரு வாட்டி இந்த மாதிரி ஜவ்வரிசியில் வந்து கிச்சடிலாம் பண்ணலாம். இல்லைன்னா அந்த மாதிரி அதை மாதிரி, இல்லைன்னா மரவள்ளி கிழங்கு இருக்கு இல்லையா, அதை வந்து அவிச்சு அதில் வந்து கடுகு உளுத்தம் பருப்புலாம் போடாமல் கொஞ்சோண்டு தேங்காய் எண்ணெய் போட்டு, ஒரு காஞ்ச மிளகா, 2 கறிவேப்பிலையை தூக்கி போட்டு, அதை ஒரு பெரட்டி அதில் கொஞ்சம் தேங்காய் துருவினதை தூக்கி அப்படி மேலே போட்டு அப்படி சூப்பராக இருக்கும்.
ஓகே, அந்த மாதிரி ஒரு வேளைக்கு கிழங்கு அப்படின்ட்டு எனக்கு வந்து அட்வைஸ் பண்ணாரு. ஸோ அதனால ஏகாதசிக்கு காலையிலேயே தண்ணியை குடிச்சு ஆரம்பிச்சிடாத, அது அடுத்தது பிரேக்ஃபாஸ்ட்டை கேட்கும், லஞ்சை கேட்கும், டின்னர் கேட்கும், எல்லாம் கேட்கும். ஸோ அதனால நார்மல் ஏகாதசிக்கு இந்த மாதிரி நான் இருக்கேன். ஸோ அதனால யாருக்கு எவ்வளவு தூரம் தள்ளி போட முடியுமோ மத்தியானம் வரைக்கும் நான் இதை மாதிரி இருக்கேன், அதுக்கப்புறம் நான் இந்த மாதிரி சாப்பிட்டுக்கிறேன். ஆனா முக்கியமானது என்னது, உபவாசம். நான் ஏற்கனவே கிளாஸ்ல எடுத்திருக்கேன். உபவாசம்னா சோறு தின்னாம இருக்கிறதுக்கு பேரு முக்கியமானது இல்லை, அது ஒரு பகுதி தான். உபவாசம்ன்றது பகவானுக்கு அருகில் இருக்கிறது. அதை நம்ம நாமத்தை சொல்லி நம்ம அருகில் இருப்போம். சரிங்களா? அன்னைக்கு அபிஷேகம் ஏதாவது பண்ண முடிஞ்சா பண்ணுங்க. ஓகே, வீட்டுல விக்கிரகங்கள் இருந்தா அபிஷேகம் பண்ணுங்க. அன்னைக்கு வந்து பாதிக்கத்தை இந்த 6வது அத்தியாயம் முழுக்க படிங்க. நம்ம எந்த அத்தியாயம் படிச்சு முடிச்சிருக்கோமோ அந்த அத்தியாயம் அதை மாதிரி எல்லாம் படிச்சு உங்களோட நாள் பொழுதை நல்லா வச்சுக்கோங்க. ஓம் தத் சத். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ வெரி மச். ஸோ நான் இப்போ பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு போறேன். ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா பிரபு. தேங்க்யூ. ஹரே. சரி, நீங்க கண்டினியூ பண்ணுங்க. வாஞ்சகல்பியா வாஞ்சகல்பியதருப்யாश्च கிருபா சிந்துப்த்யேவ ச பதிதானாம் பாவனேப்யோ வைஷ்ணவேப்யோ நமோ நமः. आनंदगौरी वैष्णव वृंद की जय, श्रील प्रभुपाद की जय, श्रील गुरु महाराज की जय, निताय गौर प्रेमानंदे हरि हरि बोल. पूर्णिमा माता जी, நீங்க